பரணி கேக்குதா? அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட். களம் கவலோட ப்ரீ ரிலீஸ் டீசர். இந்த டீசர் இன்னும் என்னை வந்து ஹைப் பண்ணியிருக்கு இந்த படத்து மேலே. உண்மையிலே படத்துக்கு ரொம்ப வெயிட்டிங். ஸோ பார்ப்போம். அதே மாதிரி மோகன்லால் அவரோட 365th ஃபிலிம் தருண் மூர்த்தி கூட பண்ணுறாரு. அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்ஐகே மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க படம் December 18th தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த படம் கண்டிப்பாக வந்து December 18th வரும்னு நம்புகிறேன். தனுஷோட தெரே இஷ்க்மே படம் வந்து நெட் 50.95 crore 3 டேஸில் பண்ணியிருக்கு, ஹிந்தி வெர்ஷன் மட்டும். அதுக்கப்புறம் ரியராஜோட அடுத்த படம் ராமின் லீலா அப்படின்ட்டு டைட்டில் வச்சுருக்காங்க. ராம்சந்திரன் கண்ணன் அவர் தான் படத்தோட டைரக்டர். அன்கித் மேனன் அவர் தான் வந்து படத்தோட மியூசிக் டைரக்டர். அப்புறம் திரௌபதி 2 படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எம் கோனே அப்படின்னு சொல்லி ஜிப்ரான் மியூசிக்கல்ல. அதே மாதிரி கங்கா என்டர்டெயின்மெண்ட்ஸோட ப்ரொடக்ஷன் நம்பர் 2 டைட்டில் ரிவீல் வந்துட்டு நாளான்னைக்கு 11:11 AM அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஐஸ்வர்யா ராஜன் நடிக்கிற படம். அப்புறம் எஜமான் அந்த படம் வந்துட்டு பர்த்டே ஸ்பெஷலாக வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க December 12. அதே மாதிரி காவலன் December 5 ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பவன் கல்யாணோட உஸ்தாத் பகத்சிங் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சீக்கிரமாக வரப்போகுது. ஒரு 30 seconds ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் அது மேக்கிங் வீடியோ மாதிரி பவன் கல்யாணோடது. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இருக்கீங்களா மாவீரன்? இருக்கும் பரணி கேக்குது. அப்டேட் சொல்லி முடிச்சு சொல்றாங்க. டிசம்பர் போஸ்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு போல. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு போல. ஆமா. அதே மாதிரி ஜூட்டோபியா ஏதோ பாட்டு வருது போல. ஜோக் பாக்ஸே விட்டுட்டாங்க. அண்ட் தென் இந்த BMW ரவிதேஜா படத்துல இருந்து பெல்லா பெல்லான்னு ஒரு சிங்கிள் வந்திருக்கு. ஆமா, சூப்பர். இந்த வாட்டி ஆஷிக்காரங்க இல்ல திம்பிள் ஐடி கூட ஒரு சாங் இருக்கு, வெயிட்டிங். ஜூட்டோபியா 2 வந்துட்டு ஒரு 3 daysல 556 million வேர்ல்டு வைட் பண்ணியிருக்கு. குளோபல் ஓப்பனிங்கில் இது 4வது பிக்கஸ்ட் படம். அனிமேஷன் ஃபிலிமில் இதுதான் வந்து பிக்கஸ்ட் ஓப்பனிங். அந்த படம் எனக்கு ஷோ டைம் செட் ஆகாததுனால பார்க்க முடியல இங்கிலீஷ் வெர்ஷன். பட் கண்டிப்பாக டிஜிட்டல் வரும்போது பார்த்துக்கலாம். அதேமாதிரி ட்ரான் எரேஸ் அந்த படம் டிஜிட்டலில் வந்துருச்சு. ஸோ யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்க. கீழே ஒருத்தர் ஆரோமலை ஓட்டி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆரோமலை என்ன 4 week தான். இப்போதானே 25th day போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போனா 3 weeks ஆயிடுச்சு. அப்போ அடுத்த வீக் வந்துடும். என்ன கமலு, மாஸ் ஜாத்ராவை பார்த்துட்டு சில பேர் நல்லா இருக்குன்னு ரிவ்யூ போடுறாங்க. நல்லா இருக்குண்ணா. இங்க இருக்க ஒரு ஆள் ஸ்பீக்கர்ல இருக்க ஒரு ஆளே நல்லா இருக்குன்னு சொன்னேன். டைம் பாஸ்ன்னு. யாரு? வேற யாரு? அவரும் பார்க்கவே இல்லையா எனக்கு தெரிஞ்சு. பாத்துட்டாரு. போஸ்டரா? நான் பிரகாஷ் ப்ரோ நினைச்சேன். போஸ்டர் தான். போஸ்டர் தானே. போஸ்டர் வந்து நம்ம என்ன நினைப்பா அதை சொல்ல மாட்டாரு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் சொல்லுவார். பரணி புதுசா ஒரு 3 ஸ்பீக்கர் வந்தாங்க. ஆளே காணாம பேசவில்லைன்னு பார்த்தா ஆள் ஓடி போயிட்டாங்க 3 பேருமே. எனக்கு ரெக்வஸ்ட் யாருமே காமிக்கலையே. இல்லையே, வந்தாங்க. நான் ரெக்வஸ்ட் கொடுத்த ஸ்பீக்கருக்கு வந்தாங்களே.
அதெல்லாம் ஸ்பீக்கருக்கு வந்தவங்க 2 நிமிஷம் அடக்கம். வந்திருந்தாங்க. வந்துடுறாங்க, பேச விட மாட்டோம். நாங்கெல்லாம் சூனியை வச்சுட்டு எங்களை தவிர யாருக்குமே பைக் ஆன் ஆகாது. பரணி இந்த வாரம் களம் காவல் வருதா? ஆமா ப்ரோ, அப்படியா? நல்லா இருக்கும் கண்டிப்பா. நம்பிக்கை தான் நல்லா இருக்கும்னு. மம்முட்டி படம் அவர் என்னைக்குங்க நம்பிக்கை விடாம சொல்லுவாரு? அவர்லாம் யாரு? நான் இனிமேட்டு எல்லா இல்ல போன வாரம் ஈகோ பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. இல்ல சூப்பர் ப்ரோ. செம படம். அதனால தான் நான் சொன்னேன் எல்லாரும் போய் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி. பட் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னா பரணி ப்ரோ வந்து டிக்கெட் ரீஃபண்ட் தான் சொன்னாரு. அப்படி இல்லாம சொன்னாரு. ஆமா, நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ரீஃபண்ட், உள்ளுக்குள்ள நல்லா இருக்குன்னு சொல்லிக்க வேண்டியதுதான். அப்படியெல்லாம் பொய் சொல்லக்கூடாது, மனசாட்சியோட எப்படி மனசாட்சியோட எப்படி உங்களுக்கு தெரியும் பரணி? அது மனசாட்சியோட நடந்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான். இல்ல, அது எப்படி தெரியும் உங்களுக்கு அவங்க சொல்றது உண்மைன்னு? தமிழ் டப்ல வந்தா இன்னமும் எக்ஸாக்டா அந்த மீனிங் புரிஞ்சுக்கலாம். அது வருமா? வாய்ப்பு இருக்கா? ஓடிடில வருங்க. இதுல ஹாட் ஸ்டார் வாங்கினா வரும். இல்ல கமல், இப்ப எந்த ஓடிடி வாங்கினாலும் வருது. இப்ப மாஸ் ஜாத்ராவே பாரு, அது வெறும் தெலுங்கு ரிலீஸ் மட்டும் தான். இல்ல, எனக்கு என்னமோ மலையாள படம் ஹாட் ஸ்டார் வாங்கினா இன்னும் கொஞ்சம் நல்லா டப் பண்றானுங்க. ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. மித்த ஓடிடி மாதிரி இல்ல, ஹாட் ஸ்டார் மலையாள படம், எஸ்பெஷலி மலையாள படம் தான் அவங்க நல்லா டப் பண்றாங்க தமிழுக்கு. ஆக்சுவலா அவங்க நிறைய மலையாளம் ஃபிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி வாங்குறாங்க ஹாட் ஸ்டார். நிறைய எனக்கு நான் நோட்டிசபிளா பார்த்தேன்னா அவங்க தான் நிறைய வாங்குறாங்க மலையாளம் ஃபிலிம்ஸ். அவங்க டப்பும் வந்து அது ஓரளவுக்கு டப் பார்த்ததில்ல, பட் ஆனால் நல்லா பண்றாங்கன்னு தான் கேள்விப்பட்டேன். 1-2 இதை தவிர சில இதெல்லாம் ட்ரோல் ஆகுது. பட் அந்த அவதார் வந்து ஐமேக்ஸ் புக்கிங் டிசம்பர் 5 ஓப்பன் ஆகிடும். யாராச்சும் புக் பண்ணணும்னா புக் பண்ணிக்கோங்க. ஆனா நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து நிறைய ஒரிஜினல் தமிழ் சீரீஸ், தமிழ் ஃபிலிம்ஸ் பார்க்கலாம் அப்படிதான் சொல்றாங்க. ஸோ இப்போ கூட இந்த ஸ்டீஃபன் அப்படின்னு சொல்லி வருது, நிறைய ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. லவ், ஸ்டீஃபன், அப்புறம் இன்னும் 2-3 ஏதோ அனௌன்ஸ் பண்ணாங்க சீரீஸ்லாம். ஸோ அதுக்குமே வெயிட்டிங். ஸ்டீஃபன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த வாரம். ஸ்டீஃபனா? இது எங்கேயோ நான் கேள்விப்பட்டிருக்கேனே இந்த பேரு. ஸ்டீவன் வந்து இதுதான் நம்ம இவரோட பேரு. ஸ்டீவன் யாரோட பேரு? மோகன்லாலோட பேரு. லூசிஃபர், கரெக்ட். அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஸ்டீஃபன் தெரியும், அது வந்து விஷால் ப்ரோக்கு தெரியும். விஷால் ப்ரோ மாலை வணக்கம். இன்னைக்கு நைட் வந்து ராஷ்மிகாவோட தம்மா படம் ஸ்ட்ரீம் ஆகுது. ஐ மீன் ரெண்ட் அமேசான் பாருங்க வருது. பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட்டா சமந்தாக்கு கல்யாணம் ஆயிருச்சு ஃபேமிலி மேன் டைரக்டர் கூட. ஃபேமிலி மேன் டைரக்டர் நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? ஆமா, வந்து யூனிவர்ஸ் படம், அது அவங்க ஸ்ரீ யூனிவர்ஸ் படம், ஹாரர் யூனிவர்ஸ் படம். பரணி ப்ரோ, மேனிபுலேட்டட் 3 எபிசோடு பார்த்தேன். பீக்கஸ்ட் சூப்பரா இருக்கு ப்ரோ. பீக்கஸ்டா 3 எபிசோடு கேவா? இதுக்கப்புறம் இன்னும் சம்பவம் இருக்கா? ரொம்ப சூப்பரா இருக்குங்க. என்னங்க அடுத்தடுத்து அவ்வளவு செமையா பண்ணிருக்காங்க ஸ்கிரீன் பிளே. அவர் பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே பரணி ப்ரோ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா செம்மையா இருக்கு. இல்ல நல்லா இருக்கும் பாருங்க. அதான் இந்த வாரம் புதன்கிழமை வந்துட்டு 2 எபிசோட் ரிலீஸ் ஆகுது. ஃபைனல் 2 எபிசோட் ரிலீஸ் ஆகுது. நான் வந்துட்டு 9th எபிசோடு கொஞ்சம் பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னா இது க்ளோஸ் டு வரப்போ பார்த்து மொத்தம் 12. ஸோ நாளைக்கு 9-10 பார்த்துருவேன், நாளைக்கு 11-12 பார்த்துருவேன். இது தெலுங்குல வந்து ஒரு டீசர் வந்துருச்சு, சித்தாரா என்டர்டைன்மெண்ட் படம் எபிக் அப்படின்னு. ஆதி தேவரகொண்டாவும் அப்புறம் அந்த பேபி ஹீரோயினும். பேபின்னு ஒரு தெலுங்கு படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். அந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் தெரியாதா கமல்? இல்ல பேர் ஞாபகம் இல்ல சார், எனக்கு தெரியும். அவங்க அலாவை கண்ட பிரபல அல்லு அர்ஜுன் தங்கச்சி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் கமல், அதெல்லாம் இருக்கட்டும். அவரு இன்னொன்னு சொன்னாரு, அத சொல்லு. என்னது? ப்ரொடியூசர் யாரு? நாகவம்சி, சித்தாரா என்டர்டைன்மெண்ட். அவர் ஸ்டேஜ்ல ஒண்ணு சொன்னாரே, அத சொல்லு. அதெல்லாம் நான் பார்க்கலப்பா. நான் வெறும் இது பார்க்கலையா? அவர் பச்சையா இருப்பாரு போல. அதேதான் வேண்டாம். இந்த படம் பிளாக் பஸ்டரா கேக்க
அப்படி ப்ரோ இல்லைன்னா நான் மாஸ் ப்ரொடியூஸ் ஜாத்ராக்கோ பண்றதே நிறுத்திக்கிறேன். மாஸ் ஜாத்ராக்கு தான் ப்ரோ சொன்னாரு. ப்ரோ பெரிய படம் தான் ப்ரோ அவர் கால்வாரி விட்டுருது. சின்ன படம் அந்த அந்த கம்பெனில இருந்தா நல்லா தான் ப்ரோ பண்ணுவாரு. மேடெல்லாம் அவங்க தான் பண்ணாங்க, செம ஹிட். மேடு ஸ்கொயரு புது ஸ்கொயரா அட உங்களுக்கு டில்லு இதுக்கு டில்லு அதேதான் ஸ்கொயரு. சொன்னாருங்க இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல, அதுதாங்க சொல்றேன். ஆமா மாஸ் ஜாத்ராவெல்லாம் எடுத்துட்டு இனிமேல் அவர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு, இனிமேல் நான் படமே நடிக்க மாட்டேன்றாரு. இன்னொருத்தர் நீங்க டிசப்பாயிண்டே ஆக மாட்டேன்றாரு. என்ன நம்பிக்கையில அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்றானுங்கன்னு தெரியல. விஷால் ப்ரோ நேத்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் விஷால் ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி பண்ணீங்க? ஆமா விஷால் ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ தான் ரொம்ப 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 மிஸ் பண்ணாரு உங்களை. என் ஃபோன் நம்பர் உங்க யார்கிட்டயுமே இல்ல பாருங்க. சரி, நேத்து உங்க ஏங்க டாபிக்கா விஷால் ப்ரோ, நீங்க தான் மிஸ் பண்ண. அரசன் நான் டிசம்பர் 8 அரசனா? ஏங்க நீங்க அரசனை விடுங்கங்க, என் டாபிக் உள்ளுவா. நீங்க ரியாலிட்டிக்கு வாங்க விஷால் ப்ரோ. காட்டுக்கோழி என்னங்க பழனிசாமி என்ன பேசிட்டு அரசன்ல இருந்தீங்களா? என்ன பிரச்சனை? பிரச்சனை என்ன சால்வ் ஆயிடுச்சுன்னு போட்டுட்டு இருந்தாங்க. என்னதான் பிரச்சனை பிரச்சனை? பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னா இல்ல, அது ஒரே அது ஒரு பிரச்சனை தான் அரசியல் ப்ரோ. அந்த பிரச்சனையை மட்டும் எடுத்துட்டோம்னா படம் நடந்துரும். படம் இல்ல, அந்த பிரச்சனையை ரீப்ளேஸ் பண்ணிட்டா படம் வரும். ஆனா கமலு, நீ நல்லா ஒருத்தருக்கு எடுத்து கொடுக்குற, அவர் நல்லா அந்த ஸ்பைடர் ப்ரோ மூட்ல இன்னைக்கு இருக்காரு. விஷால் ப்ரோ முந்தானே சொன்னாரு விஷால் ப்ரோ, ரெக்கார்டிங் கேட்டுவாங்க நீங்க அதை, இல்ல உங்களுக்கு கட் பண்ணி நான் அனுப்பி என்ன விடுறேன். சொன்ன, என்னன்னு சொல்லுங்க, எனக்கும் சொல்லுங்க சொல்லுங்க. அது என்ன ரெக்கார்டிங்ல தான் இருக்குது, நீங்க சொல்லுங்க என்னன்ட்டு, உங்களுக்கு ஞாபகம் இருந்தா. இல்ல இதுல என்ன ட்விஸ்ட் தெரியுமா? அவர் யாருன்னே சொல்ல, வாண்டடா அது நான் தான். என்னங்க அவர் சொன்னாரு? நான் என்னதான் சொன்னது சொல்ல போறாரு, வேற நான் சொன்னது யாராச்சும். டைரக்டர் பர்னி ப்ரோ. டைரக்டரா? என்ன ஆமா, சொன்னாரு சொல்லுங்க. அப்போ ஓகே. நீங்க தான் வாலண்டியரா வந்து வண்டியில ஏறுறீங்க. இல்ல நான் ஏதாவது நிறைய மாதிரி இந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன், என்னைய அதனால என்ன சொன்னாரு? ஆனா கூட இருக்கேன். சரி ரைட், அது பரவாயில்ல, அதை விடுங்க. பழைய பிரச்சனையை பழச விடுங்க. புதுசா ஸ்பீக்கர் வந்தாங்க, 2 3 பேர் காணா போயிட்டாங்க. நான் அதான் தேடுறேன். புதுசா நிறைய பேர் லிசன்ஸ் இருந்தீங்கன்னா, பேசணும்னு இருந்துச்சுன்னா மேல வாங்க, புதுசா பேசுவோம். நிறைய பேர் ரெகுலர் ஸ்பீக்கர்ஸே பேசுறதுனால நம்ம டெய்லி ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து குரூப் கால் பண்ற மாதிரியே இருக்கு. சில நேரம் நமக்கே ஃபீல் ஆகுது. ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாலும், சில பேர் கமெண்ட் பண்ணலாம் நினைச்சிருந்தாலும் நமக்கு ஃபீல் ஆகுறது அதே தான். வந்துட்டு எல்லாம் எஸ்ஆய் ஓடிடுறீங்க. கிட்டத்தட்ட இந்த ஹவுஸ்ஃபுல்னு சொல்லிட்டு இந்த வடிவேலு படத்துல, ஐயா படத்துல பண்ற மாதிரி தான். ஹவுஸ்ஃபுல் போட பார்த்துட்டு ஓடுற மாதிரி எல்லாம் ஓடி போயிடுறீங்க. ஸ்பீக்கருக்கு வந்தீங்கன்னா பேசுங்க. அதே மாதிரி லிசனர்ஸ்ல யாராவது ஸ்பீக்கர் வாங்க வரணும் நான் சப்ஜெக்ட் உடனே ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. பரணி உடனே ஓகே பண்ணுவாரு. பிராஸ் ப்ரோ, ஒரே ஒரு கொஸ்டின். கேளுங்க ப்ரோ. சொல்லுங்க பிரதர். அகண்டா 2 படத்துக்கு ஹைப் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு ப்ரோ. அது எனக்கு மட்டும் தானா? அதுக்கு இல்ல, எல்லாத்துக்கும் தான். அதுக்கு காரணம் அவங்க விட்ட ட்ரைலர் தான். ட்ரைலரும் அவங்களோட ஒட்டு தாடியும். ஏன்னா அகண்டால வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல அது உறுத்தலா தெரியல, இது தனியா உறுத்தலா தெரியுது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல எல்லாமே கொஞ்சம் இயல்பா, அதாவது எப்பவுமே இயல்பா இருக்கிற விஷயத்த நீங்க வந்து செயற்கையா மாத்துனீங்கனாலே தோல்வி முடிஞ்சுச்சு. இதுல அப்படியே செயற்கையா மாத்தினா படம் ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் இல்ல அமைதியாயிட்டாங்க. ப்ரோ, நான் அந்த அகண்டா ட்ரெய்லர்லாம் நான் ரிப்பீட்டடா நிறைய டைம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் ப்ரோ. ரொம்ப நல்லா இருக்கும், அவருக்கு ஏத்த மாதிரி இருக்கும், கரெக்டா இருக்கும். பாலையாக்கு ஏத்த மாதிரி. இந்த கெட்டப்பே கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கு, அந்த சாமியார் கெட்டப்பு அகண்டா 2ல. ஆக்சுவலா உங்க இதுல ரொம்ப நாய்ஸா இருக்கு ப்ரோ. வெளியே இருக்கேன் ப்ரோ. விஷால் ப்ரோ, உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. ஹலோ விஷால். கேட்டுருங்க. தலைவா சொல்லுங்க தலைவா. மாநாடு படமா வெந்து திணிந்தது காடா ப்ரோ, ரெண்டுல எது பெஸ்ட் உங்களுக்கு? மாநாடு தான் தலைவா. தலைவா என்ன வெந்து தெளிந்தது காடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தலைவா. 5 வாட்டி பாத்துறேன். அது சூப்பர் படம் தான் தலைவா. இல்ல, அதை மாநாடு யாருமே ரேட் பண்ண மாட்டோம். அது சரியான படம், ஹிஸ்டியா இருக்கு, சரியான படம். தொட்டி ஜெயா மாதிரி ஒரு கிளாசிக் படம் தான் அது, வெந்து தெளிந்தது காடு. எனக்கு அந்த கடைசி 10 நிமிஷம் எடுத்து அந்த படம் இன்னும் சூப்பர் படம். எனக்கு எதுவுமே இதா இருக்குல்ல தலைவா, எதுவுமே உறுத்தல இல்ல, எல்லாமே பக்காவா இருக்குது. ஆக்டிங் மெயின், ஹிஸ்டியாரோட ஆக்டிங் வேற லெவல். பாட்டும் ரொம்ப சூப்பர். சாய் சூப்பரா போட்டிருப்பாரு எல்லா பாட்டும். இல்ல நான் வந்து அதான் கௌதம் மேனன் கொஞ்சம் டவுன்ஃபால் இருந்த படம். இந்த படம்லாம் சரியான படம், அவருக்கு ஒரு பெரிய கம்பேக் தான் இந்த படம்லாம். மற்ற டைரக்டர், மற்ற ரீசெண்டா வந்த பெரிய ஹீரோ படம் ஒப்பிடும்போது வந்து தெரிஞ்ச கார்டுலாம் ஒரு நல்ல படம். அதை எஸ்டிஆர் யாரும் சொல்ல மாட்டாங்க. 10 தலையுமே நல்லா இருக்கும். இல்ல எஸ்டிஆர் ஃபேன் இல்ல, சொல்றேன் ரொம்ப பிடிக்கும் அவரு. சிலம்பாட்டம் அதெல்லாம் தியேட்டர்ல போய் பார்த்த படம். அப்படி சொல்லுங்க.
நல்லா சத்தமா சொல்லுங்க, இங்க சில பேருக்குலாம் கேட்கணும். இல்ல ப்ரோ, அதான் அதான் அதான். இல்ல எனக்கு விந்து விந்து திணிந்த காடு தான் மாநாளை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அதுதான். சூப்பர் தலைவா. எனக்கு மல்லிகை பாட்டுலாம் ரொம்ப ஓகேங்க, ரொம்ப ரொம்ப நாய்ஸா வேற இருக்கு ஓகே பின்னாடி. ப்ரோ, ஓகே ப்ரோ, நான் அப்புறமேல வரேன், நான் வெளியே இருக்கேன், அதான் அப்பதான் அதான் ஓகே வெளியே ஃப்ரீ போயிட்டு ஆயிட்டு வந்தேன். அப்புறமேட்டு அமைதியான இடத்துக்கு வந்துடுறேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. சரி பிரகாஷ் ப்ரோ, அது டிசம்பர் 8ன்னு சொல்லியிருக்காங்களே, கன்ஃபார்மா? இல்லைங்க, படத்துல இந்த பிரச்சனை முடிஞ்சாலும் இன்னொரு பிரச்சனை இருக்கு. நம்பிக்கை இல்லை. பிரகாஷ் ப்ரோ பேசுறது கேட்டுச்சா? இல்ல ஆரம்பிச்சதா அப்புறம் பிரேக் ஆயிடுச்சு. சரி, எட்டுன்றதுல எனக்கு தான் அவருக்கு பிரச்சனை நம்பிக்கை போல. இல்லையா, வேற பிரச்சனை இருக்கான் படத்துல. என்னது ப்ரோ டிசம்பர் 8 ஃபர்ஸ்ட் பல்தான்? சூர்யா 47 அப்டேட். ஏன் நேற்று கிறிஸ்டோபர் சொன்னது கேட்கலையா உங்களுக்கு? ஓ அது எஸ்டிஆர் படமா? ஓகே ஓகே ஓகே. சூர்யா படம் அடுத்த வாரம் ப்ரோ. சூர்யா 47, ஜீத்து மாதவன், சுஷின் சாம். என்ஜாய் என்ஜாய் கமல். ஜஸ்ட் மிஸ். இல்லைன்னா ஜீத்து மாவு வந்து தூக்கி இருப்பாரு நல்ல வேலை. தலைவர். தம்பி கொஞ்சம் இந்த பக்கம் வந்துட்டு போய் இருப்பாரு. கரெக்டு தானே கமல்? கரெக்ட் தான் பல்தான். இன்னைக்கு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி சால் ப்ரோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன படம் ரிலீஸ் ஆச்சுன்னு? என்னதுங்கய்யா? அனிமல். ரொம்ப ரீசெண்டா தான். இல்ல எனக்கு புரியல, இந்த பார்க்கிங்னு ஒரு நல்ல படம் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதெல்லாம் வாயில வராது உங்களுக்கு எல்லாம். அனிமலும் நல்ல படம் தான். எது என்ன நல்ல? சரி ஓகேங்க. ஓ அந்த கேங் நீங்க. ஓகே நீங்க அந்த கேங். ஓகே. ஏன் உங்களுக்கு எப்படி மாரி ரஞ்சித் படம் பிடிக்காதோ எங்களுக்கு அந்த மாதிரி அனிமல் பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி பார்க்கிங் படம் உங்களுக்கு அதனால பார்க்கிங் படம் பிடிக்காதா? பார்க்கிங்கும் பிடிக்கும் பல்தா, அனிமலும் பிடிக்கும். அனிமல் பிடிச்சா அந்த கேங்குன்றீங்கல, நாங்க வந்து அந்த கேங்குன்னு சொல்லவா உங்களை? அதாவது நீ வந்து பரணி கேங் ப்ரோ. மார்க்கோ எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு மார்க்கோவையும் அனிமலையும் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க பல்தா. எனக்கு ரெண்டும் ஒண்ணுதான். தப்பான கம்பாரிசன். போத் ஆர் ஷிட். என்ன பல்தான் நேத்தி வந்து சின்மை பாடின பாட்டு வந்துச்சு, ஸ்டோரி எல்லாம் வச்சு என்ஜாய் பண்ணீங்களா வாட்ஸ்அப்ல? சின்மை பண்ண ஃபயர் விட்டுருப்பாரு விஷால் ப்ரோ. இல்ல நான் சிம்பிளா தான் கேட்பேன். அப்புறம் விஷால் ப்ரோட்ட என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, என்ன ஸ்டோரி வச்சிருக்கேன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இதுல லைக் போட்டவங்களும் இருக்காங்க. நான் பாக்குறது இல்ல பல்தான். அதுதான் நான் எல்லாம் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். நீங்க எல்லாம் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு கூட தெரியல. சரி விடுங்க. நான் அஜித் குமார் டிவி கேஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சேவ் பண்ணிருக்கேன் பல்தான் உங்க பேரை. நான் எல்லாம் உங்க நேம் என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? சொம்ப அப்படின்னு சேவ் பண்ணிருக்கீங்களா? என்ன சொல்லுங்க. ஆர்ஜே விஷால் சன் டிவி. சன் டிவியா சேவ் பண்றாயோ? 1000 ப்ரோ ஏதோ பேசுறீங்களா? உங்க ஸ்பீக்கர் ஆன மாதிரி இருக்கு, சவுண்ட் எதுவும் வரல. இல்ல கேக்குதா? கேக்குது ப்ரோ. பல்தானுக்கெல்லாம் அனிமல் மாதிரி படம் பிடிக்கணுமே நியாயமா? ஒரே ஒரு அனிமல் தான். அதுதான் இப்ப நானும் யோசிக்கிறேன், இன்னும் பல்தானுக்கு அனிமல் பிடிக்கலையே ஏன் அப்படின்னு யோசிக்கிறேன். எனக்கு புரியலையே, எனக்கே அனிமல் பிடிக்கணும், அதெல்லாம் ஒரு படமா? நீங்க தான் ஒரு ஆல்பா மேல் ஆச்சே பல்தான். யார் நான் ஆல்பா மேலா? நீ வேற நானே சந்தோஷம் மறுபடி எத்தனை வர சந்தோஷ். நான் ஆல்பா மேலா? அவர் ஆல்பா மேல், அவர் காமா மேல். இங்க இருக்கிற உண்மையான ஆல்பா மேல் வந்து பரணி மட்டும்தான். பரணி ப்ரோ பரணி ப்ரோ உங்களுக்கு அனிமல் பிடிச்சிருந்துச்சா? பரணி ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. பரணி ப்ரோ இதை பத்தி கேட்டாங்களான்னு தெரியல. பரணி ப்ரோ
ஒரு ரீ ரிலீஸ் படத்தை நீங்க போய் தியேட்டர்ல பார்த்துட்டு மெனக்கெட்டு ரிவ்யூ எல்லாம் போட்டீங்க தெரியுமா? அதை நான் வரவேற்கிறேன். அதுல பாத்தீங்களா ஏன் அட்டகாசம் விஷால் போல, ப்ரோ? அட்டகாசம் போல அஞ்சானுக்கு மட்டும். ஏன்னா அஞ்சான் மேலதான் அவரோட டார்கெட். அட்டகாசத்தை சொன்னா நான் வந்து கமெண்ட்ஸ்ல கடிச்சு வச்சிருவாங்க ரொம்ப. இல்ல விஷால் ப்ரோ, சொல்லுங்க இது சொல்லுங்க. ஆல்ரெடி ரிப்பீட்டட் கண்டென்ட் தான். இதை மட்டும் சொல்லிட்டு இந்த டாபிக்கே எடுக்க வேணாம். அவர் என்ன தெரியுமா ஒரு ரிவ்யூல ஒரு வேலை பார்த்திருக்காரு. டெய்லி இல்லையா? போர் அடிக்கலையாங்க இது? இல்லைங்க விஷாலுக்கு தெரியல. ரெட்ரோக்கு 2.5, ஐபிஎலுக்கு 2.75. இல்ல டெய்லியும் போர் அடிக்கல சீரியஸாவே. எனக்கே இது கேட்கறேன், சீரியஸாவே கேட்கறேன். பிரகாஷ் டெய்லியும் ப்ரோ போர் அடிக்கல நீங்க இது. நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணுங்க பிரகாஷ் ப்ரோ. டிசம்பர் வந்துருச்சு 1ஆம் தேதி, நல்லதா ஆரம்பிங்க. சரி சரி ரைட்டு, விஷால்ட்ட இருந்து ஆரம்பிப்போம். அவர் தான் பர்ஃபெக்ட். நேற்று வந்து விஷால் சூப்பர் டாபிக் வந்திருக்கலாம், அவர் நேற்று வரல. அதனால இன்னைக்கு வந்து இந்த டாபிக் வந்து டிசம்பர் பிறந்துருச்சு. இன்னைக்கு வந்து இந்த சொல்லுங்க. பெஸ்ட் ஃபிலிம் அந்த கேட்டகரியில அடுத்தது பிரகாஷ் போவோம். ப்ரோ ஒரே நிமிஷம், பெஸ்ட் ஏதோ ஃபிலிம் அடுத்தது கேட்டுப்போம். கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண வந்தீங்க, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. யாரோ கேட்டாங்களே. டிசம்பர் 8 நீங்க தான் கேட்டீங்க பல்தான். இல்ல சொல்லியாச்சு, நானா அதை சொல்லி முடிச்சாச்சுங்க அந்த கேள்வியை. அது வந்துருவோம், இந்த விஷயத்துக்கு வருவோம். கடந்து போவாங்க. பெஸ்ட் ஃபிலிம் அதுதாங்க. பெஸ்ட் ஃபிலிம், ஃபேவரட் ஃபிலிம்லாம் அப்புறமேட்டு கடைசியா வரட்டும். ஏன்னா வருஷம் முடியும் போது வரட்டும், லைக்கு வாத்தியாரெல்லாம் இருக்கு. அதனால அதை அப்புறம் பார்ப்போம். இந்த வருஷத்தோட மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபிலிம் அதை சொல்லுவோம் ஃபர்ஸ்ட். அதுல இருந்து ஆரம்பிப்போம். விஷால் ப்ரோ நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபிலிம் இந்த வருஷத்துல இது வரைக்கும் வந்ததுல 11 மாசம் ஆயிடுச்சு. 11 மாசத்துல உண்மையாலுமே இந்த படம் பயங்கரமா ஓடி இருக்கணும், எல்லாராலையும் கொண்டாடப்பட்டிருக்கணும். எல்லாம் நிறைய பேர் கண்டுக்காமே போட்டுட்டாங்க, நிறைய பேர்த்தால கொண்டாடப்பட்டிருக்கணும், ஆனா வந்து கொண்டாடப்படாமே போயிருச்சு அப்படின்னு நினைக்கிற படம் ஒரு படம் தான் சொல்லணும். 2, 3, 4, 5 யமகாதகி. அந்த படத்தை எல்லாரும் கொண்டாடி இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு தோணும். சரி ரைட் ஓகே. உங்களுக்கு யமகாதகி விளக்கத்தோட சொல்லிருங்க, அப்படின்னு சொல்லி கண்டினியூ ரொம்ப பண்ணுங்க. கொண்டாடி இருக்கணும்னு எனக்கு தோணும். எனக்கு பிசாஸ்க்கு அப்புறம் ஒரு ஜென்யூனான ஒரு டிஃப்ரெண்டான ஹாரர் படம் பார்த்த ஃபீல் அந்த படம் பார்த்தப்ப கிடைச்சது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க கம்மி பட்ஜெட்லயே. பார்க்காதவங்க பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படம். அந்த படம் எனக்கு ரொம்ப அண்டர் ரேட்டட் இந்த வருஷத்துல. ஓகே தமிழ் மட்டுமா இல்ல ஆல் லாங்குவேஜா? பரணிட்ட வருவோம். பிரகாஷ் ப்ரோ இல்ல தமிழுக்கு மட்டும் சொன்னா போதும், அதுக்கப்புறம் திரும்ப அதர் லாங்குவேஜ் அண்டர் ரேட்டட் ஃபிலிம்னு ஒண்ணு கேட்டுக்கலாம். தமிழுக்கு மட்டும் சொல்லுங்க, பரணி சொல்லணும் இப்ப. ஆக்சுவலா நிறைய படம் இருக்கு. நீங்க ஒண்ணே ஒண்ணு சொன்னதுனால எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுற படம் மட்டும் நான் சொல்றேன். இது கிடைச்சாலும் பரவாயில்ல, எதுனாலும் பரவாயில்ல. பேட் கேர்ள் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனா அது நிறைய பேர்த்தால வந்துட்டு நிறைய பேர் அதை பார்க்காம நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதே சமயம் வந்துட்டு பார்த்த எல்லாரும் சில பேர்த்துக்கு பிடிக்கல, பட் சில பேர்த்துக்கு ஒர்க் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ எப்படி ஒரு படத்தை ரீசெண்டாக வந்த படத்தை கொண்டாடுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக இந்த படத்தையும் சில விஷயம் அதுலேயும் சில நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதுவும் பார்க்கலாம் அப்படின்றது தான். எனக்கு பர்சனலாக பேட் கேர்ள் அண்டர் ரேட்டடாக போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஓகே சூப்பர். அது இந்த ஹிடன் டேலண்ட்ஸ் உங்கள்ட்ட என்ன இருக்குன்னு கேட்டு அது ஹிடனாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மீன் டெம்ப்ளேட் இருக்கு, ஹிடனாவே வச்சுக்கலாம். நல்ல ஹிடன் டேலண்ட் அப்படியே ஹிடனாவே வச்சுக்கோங்க. அடுத்தது கமல் நீங்க வாங்க. எனக்கு யமகாதி தான் ப்ரோ. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பே. வித்தியாசமா இருந்துச்சு. ஒரு சின்ன பட்ஜெட்ல பயங்கரமா அந்த மலையாள பொருளா எடுப்பாங்களே அந்த மாதிரி. நம்ம ஒரு மாதிரி நினைச்சா அவங்க கிளைமேக்ஸ்ல வேற மாதிரி கதை கொண்டு போயிடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு ரூம் சீன் வரும் ப்ரோ, இந்த ஒரு பாட்டி வெளியே இருந்துட்டு ஜூம் கேமரா பக்கத்துல போய் அந்த கதவு இப்படி திறக்கும் பாருங்க, எனக்கெல்லாம் அள்ளூட்டுருச்சு ஒரு நிமிஷம் வந்து சீனே. பார்க்க பயங்கரமா இருக்கும். ஆமா பயங்கரமா இருந்துச்சு அந்த சீன் பார்க்கவே. அந்த அந்த படம் யாரும் பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. சின்ன படம் தான், நல்லா இருக்கும், கொஞ்சம் எங்கேஜிங்கா தான் இருக்கும் படம். யாரும் பார்க்கல கண்டிப்பா பாருங்க. யமகாதகி. பிரகாஷ் ப்ரோ, பரணி ப்ரோக்கு எதுக்கு அந்த கவுண்டர் போட்டீங்க? உங்களுக்கு செட் ஆகல என்ன படம்? என்ன கேள்வி? பொதுவாக சொன்னேன், அதாவது விட்டுருவோம், அதெல்லாம் விட்டுருவோம். அடுத்தது எப்பவுமே ஒரு தடவை அவ்வளவுதான். அது ஒரு தடவை சொல்லணும், அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடாது. நீங்க சொல்லுங்க போஸ்டர். மாவீரன் நீ வாங்க. அடுத்து ஜோயல்னு ஒருத்தர் வந்தார்ல வருவாங்க. மத்த யாராவது நான் என்ன கேட்கறேன், டெய்லி ஒரு 100 பேர் கரெக்டா எக்ஸாக்டா 100 பேர் வராங்க, ஒரு 90, 90, 120 அப்படி பேர் வராங்க. ஆனா ஏன் வந்து ஒரு 10 பேர் 5 பேர் கூட ஸ்பீக்கர் வர மாட்டாங்கன்னு தெரியல. சரி ரைட்டு. ஒருத்தர் அண்டர் ரேட்டட்ல டிஎன்ஏ சொல்லியிருக்கிறாரு, அதர்வா படம். டிஎம்லயா கமெண்ட் செக்ஷன்லயா? சரி அடுத்து
கமெண்ட்ல இன்னைக்கு கமெண்ட் சொல்லுங்க. வருவாங்கன்னு நினைக்கிறேன் டிஎன்என் நிறைய பேர். ஒரு கிருஷ்ணகுமார். வரைக்கும் அக்செப்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு வருவாங்க பாருங்க. சொல்லிட்டாங்க. எனக்கு ஒண்ணு இருக்கு. ஆமாங்க, நம்ம ஆரம்பிச்சு கொடுத்துருக்கேன். எனக்கு சரி, ரைட், சொல்லுங்க. மாவீரன் சொல்லுங்க, அதுக்கப்புறம் அஜித் பல்தான் சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த வருஷத்தோட அண்டர் ரேட்டட் படம்னா டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது பாட்டில் ராதா தான். குடும்பஸ்தனும் அதுவும் கிளாஸ் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே நாள் வந்துச்சு. ஆனா பாட்டில் ராதா வந்ததே நிறைய பேருக்கு தெரியல. சூப்பர் படம் அது. ஆக்சுவலா இந்த ப்ராப்ளம் வந்து அந்த படத்துல வந்த நிறைய சீனு எங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு பர்டிகுலர் டைம்லைன்ல நான் போய் வாழ்ந்துட்டு வந்த மாதிரி. இப்ப எங்க அப்பா குடி பழக்கலாம் இல்லை, ஆனா அப்படியே கண்ணு முன்னாடி எடுத்து காட்டினான். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட முக்காவாசி குடும்பத்தோட நிலைமை. இன்னும் நிறைய எங்க வீட்டுல மாறாம தான் இருக்கு. எங்க வீட்டுல இப்போ ஓரளவுக்கு அந்த தொல்லை இல்லை. பட் எனக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் ரொம்ப தூண்டி விட்ட படம். நீங்க ரஞ்சித் இந்த படத்துக்கு ப்ரொடியூசரு. நீங்க என்ன வேணா அவரை சொல்லலாம், அவர் என்ன ஜாதியை வச்சு எடுக்கிறாரு, இதை வச்சே மில்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னா, நான் அவர் படத்துல இந்த பொண்ணுங்களை வச்சு பாடி ஷோ இருக்காது, குடியை குளோரிஃபை பண்ணி சீன்ஸ் இருக்காது, குடியை குடிச்சிட்டு ஆடுற மாதிரி சாங்ஸ் இருக்காது. குறிப்பா இந்த குடிய அவர் பெரும்பாலும் அது தப்புங்கிறத ஸ்ட்ராங்கா அவர் படங்களே மென்ஷன் பண்ணிட்டே வருவாரு. ஸ்டார்ட் பட்டாலாம் செகண்ட் ஹாஃப்ல அந்த குடியை வச்சுதான் செகண்ட் ஹாஃபே இருக்கும். குடியினால அவர் எவ்வளவு தூரம் பின்னாடி போறாருன்னு. மெட்ராஸ்லயுமே குடிச்சிட்டு அவரு கரண்ட் கம்பத்தை தொட போயிடுவாரு. அதுக்கு அடுத்த நாளே அவங்க அம்மா வந்து பயங்கரமா கத்துவாங்க, இந்த குடி பழக்கலாம் வேண்டாம். அது குடி வந்து ஒரு குடும்பத்தை எந்த அளவுக்கு பின்னாடி தள்ளுங்கிறத அவர் தொடர்ந்து அவர் படங்களை சொல்லிட்டே வருவாரு. இந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பர் படம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 தடவை அந்த படத்தை நான் பார்த்திருக்கேன். யாரும் பார்க்கலைன்னா கண்டிப்பா பாருங்க பாட்டில் ராதா. அவரு குரு சோகு சொந்தம்லாம் வாழ்ந்திருப்பாரு அந்த கேரக்டராவே. சூப்பரா இருக்கும் அந்த படம். ஜான் விஜய்க்கு சூப்பர் கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த ஜெகமே தந்திரம்ல ஃபர்ஸ்ட் சாங்ல ஆடுவாங்கல்ல, அவங்க யாரு சூப்பரா ஆடுவாங்க, கல்யாண பொண்ணு, அவங்களும் ஒய்ஃப் கேரக்டர் ரொம்ப ரியலா பண்ணியிருப்பாங்க. படமே ஒரு ஓவரால் செம்ம படம். பார்க்காதவங்க பாருங்க. ஜோயல் சூப்பர். சொல்லுங்க. ஏன்னா இது மாதிரி சொல்றப்ப கண்டிப்பா நிறைய பேர் இந்த மாதிரி படங்களை பார்க்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நல்ல சஜஷன் மாவீரன். சூப்பர். அடுத்து ஜோயல். அஜித் பல்தான் சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் ஜோயல் Bro, எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச படம் தான். பட் கூட வந்த படம் ரொம்ப டாமினேட் பண்ண படத்தோட இது யாருக்குமே தெரியல. நான் சொல்றது வந்து மாரிசி. அந்த படம் உண்மையாலுமே ரொம்ப நல்ல படம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அந்த கதையாகவும் சரி, மேக்கிங்காகவும் சரி, 2 பேர்த்தோட கேரக்டர் எல்லாமே. பட் கூட தலைவன் தலைவி வந்தங்காட்டி இந்த படத்தை மொத்தமா ஓரங்கட்டி ரொம்ப பெருசா இதா அது தனியா வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெரிய ரீச் ஆயிருக்கும். ஸோ எனக்கு அது ரொம்ப அண்டர் ரேட்டடா இருந்துச்சு அந்த படத்து கூட வந்தங்காட்டி. ஓகே, சூப்பர். மாரிசன் தானே சொன்னீங்க? மாரிசன் தான். ஓகே, சூப்பர். செம்ம சாய்ஸ். அடுத்தது ஜோயல், நீங்க சொல்லுங்க. ப்ரோ எனக்கு வந்து இந்த வருஷம் வந்ததுல கிஸ் வந்து தோணுச்சு ப்ரோ. ஒரு மாதிரி ஃபேண்டசி எலிமெண்ட்டாக அந்த படம் வந்து நல்லா இருந்தது. பட் நிறைய பேர் அது பார்க்காத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் கிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் அந்த ஓமை கடவுளே மாதிரி கைண்ட் ஆஃப் ஜானர் மாதிரி இருந்தது. அதனால் அந்த படம் இன்னும் நிறைய ரீச் ஆகிருக்கலாம், இன்னும் நிறைய பேர் பார்த்துருக்கலாம்னு நினச்சேன். எனக்கு அது ஒர்க் ஆச்சு. சூப்பர். ஓகே, எனக்கு இது ஒரு டிஃப்ரெண்டான சாய்ஸ். இது எனக்கு நானே எதிர்பார்க்காத ஒரு சாய்ஸ். சரி, வேற யார்? எஸ்எம்கே, நீங்க சொல்லுங்க. ப்ரோ கொஷின் நான் ப்ரோ நான் இப்பதான் போகணும் தெரியல. இல்ல, நார்மலா எப்போ டாபிக் இருக்குன்னா சொல்லுங்க. இப்ப டாபிக் இல்ல, உங்கள்கிட்ட கேள்வி இல்லை அப்படின்னா இன்னைக்கு அந்த கேள்வி என்னன்னா, இப்போ வருஷம் முடிய போகுதுனாலே கடைசி மாசம் என்ன பண்ணுவோம்? இதான் இப்போ உலக வழக்கம். இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஃபிலிம், ஃபேவரட் ஃபிலிம், அந்த ஃபிலிம், இந்த ஃபிலிம் ஏதாச்சும் ஒன்று கேட்போம்ல, அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு டிசம்பர் 1 அண்டர் ரேட்டட் ஃபிலிம். இந்த வருஷம் வந்ததுல 11 மாசம் ஆயிடுச்சு. 11 மாசம் இந்த படம் தான் நிறைய பேரால கவனிக்கப்படாம போயிடுச்சு. இல்ல இன்னும் நல்லா ஓடி இருக்கணும், நல்லா ஓடிச்சு, ஆனா இன்னும் நல்லா ஓடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர் ரேட்டட் ஃபிலிம் உங்களுக்கு உங்கள் பார்வையில் எது? அப்படின்னா யமகாதிக்கு ப்ரோ. யமகாதின்னு ஒரு படம் வந்தது ப்ரோ. அந்த படம் தான் ப்ரோ. செம்ம படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. அது 3 டைம்ஸ் மேல பாத்துருக்கேன் அந்த படம். செம்ம ஹாரர் படம். நிறைய பேர் அந்த படம் பார்த்துருக்க மாட்டாங்க. எஸ்எம்கே ப்ரோவா? எஸ்எம்கே எஸ்எம்கே. சூப்பர் சூப்பர் சூப்பர். சொல்லுங்க சொல்லுங்க சாரி, சொல்லுங்க. ஆமா, நிறைய பேர் அந்த படம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்க்கணும் டைம் வந்து நிறைய பேர் பாருங்க. அந்த படம் சூப்பரா இருக்கும். செம்ம ஹாரர் படம், நல்லா இருக்கும். எனக்கு யமகாதிக்கு தான் ப்ரோ. ஓகே, எல்லாமே ஸ்பீக்கர் உள்ளவங்க சொல்லியாச்சு. கமெண்ட்ல உள்ளவங்க வேற இருக்காங்களா? கமெண்ட் யாராவது இருக்காங்களா?
கருப்பு அப்டேட் கேட்டிருக்காரு. கருப்பு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்டா? கருப்பு எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லைங்க. அதுதான். இன்னொருத்தர் ஐமேக்ஸ் போஸ்ட் வந்து அவதாருக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே வந்துருச்சு இல்ல இல்லையா புக்கிங் புக்கிங்ஸா? ஓகே ஓகே ஓகே. பரணி ரெக்வெஸ்ட் காமிக்குது. யாராவது எனக்கு யாருன்னு தெரியல, உங்களுக்கு காமிச்சுன்னா ஓகே பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணுங்க, கேட்போம். பரணி ப்ரோ சொல்லிட்டாரா? அவர்தான் பேட் கேர்ள் சொன்னாரு சூப்பரா. Bad girl. ஓகே பேட் கேர்ள். எனக்கு இன்னொரு படம் ஓகே சொல்லுங்க. இப்ப முடிஞ்சிருக்குன்னா சொல்றேங்க. இன்னும் ஒரே ஒரு படம் மட்டும். சொல்லுங்க 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 சொல்லுங்க. இன்னும் படம் சொல்லிடுங்க, ஒண்ணும் பிரச்சனை. ஏன்னா இந்த எப்பவுமே வருஷத்துக்கு ஒரு 10 படமாச்சும் அண்டர்ரேட்டட் ஃபிலிம் வரும். ஆமா அதுல ஒண்ணு தேர்ந்தெடுக்கிறது கஷ்டம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 3-4 தான் இருக்கு மொத்தமாவே. அதுல அதாவது 2 பேர் ஓடினாங்க ஓட்ட பந்தயம், 2ஆம் இடம் வந்தேன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த வருஷம் வந்தது 2025லயே அந்த கேட்டகரி ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மி ஆமா. படம். அதனாலதான் பாத்தீங்கன்னா 3 பேர் எமகாதி சொல்லிட்டீங்க, 4 பேர் சொல்லிட்டீங்க. இந்த படம் வந்து பாட்டில் ராதா சொன்னாரு. அது பாட்டில் தான் உண்மையுமே வந்து அது ஒரு ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ். அப்புறம் இன்னொருத்தரோட சொல்லிட்டாரு, அதையும் சொல்லியாச்சு. ரைட், நம்ம மைண்ட்ல இந்த 3-4 படமும் எனக்கு இன்னொரு படம் வந்துட்டு சரி சொல்லுங்க. மாயக்கூத்துன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்துட்டு அதுவும் ரொம்ப சின்ன பட்ஜெட்ல எடுத்த படம். அந்த படம் ஆக்சுவலா ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல கான்செப்ட். ஒரு ரைட்டரு, அந்த ரைட்டர் அவர் எழுதுற கதாபாத்திரங்கள்லாம் நேர்ல வந்தா எப்படி பிஹேவ் பண்ணுவாரு, அவர்கிட்டே வந்து பேசுதுங்க அந்த கதாபாத்திரங்கள்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. அந்த படம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் போச்சு. டைம் இருந்தா அந்த படமும் பாருங்க. இந்த மாதிரி யூனிக்கான கான்செப்ட்ல வர படங்கள், அது ரிலீஸ் டேட் அப்படி இப்படின்ட்டு அந்த படம் பெருசா வெளியவே தெரியல. அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாயக்கூத்து. சன்னெக்ஸ்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல கரெக்டான உண்மையான நல்ல ஒரு சாய்ஸ் தான். அதுவுமே ஒரு அண்டர்ரேட்டட் ஃபிலிம் தான். ரொம்ப சின்ன பட்ஜெட்ல உண்மையான ஒரு நல்ல ஐடியாவா பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஐடியா. கீழ ஒருத்தர் அந்த லீட் மெட்ராஸ் மேட்னி பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா சொல்லியிருக்காரு. இருக்கும். என்னது புரியல? மெட்ராஸ் மெட்ராஸ் மேட்டினி. அதை நான் ரைட், நான் இவரு பார்க்கவே காளி இல்லை. வெங்கட் நிறைய படமா? பேர் நல்லா இருக்குன்னாங்க. அந்த படம் தான், அந்த படம் தான். ஓகே ஓகே ஓகே, நல்ல சாய்ஸ். ஓகே. ப்ரோ அப்புறம் பெருசுன்னு ஒரு படம் வந்தது ப்ரோ. பெருசுன்னு ஒரு படம், அதுவும் ரொம்ப அப்படி பிடிக்கும் வாங்க, bro. இப்பதான் பாயிண்ட்க்கு வரீங்க. அது 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 இல்ல இல்ல, அது அண்டர் ரேட்டட் படம். கரெக்ட் தான். கரெக்ட். யார் சொன்னது பெருசு? தாதா ப்ரோ. ரைட், ஓகே. 2-3 புது ஸ்பீக்கர் வந்து கேட்போம். அருண், ஆண்டனி, சொல்லுங்க பிரதர். ஆண்டனி பிரதர் கேக்குதா? சொல்லுங்க. கேக்குது. ஹலோ, சொல்லுங்க உங்களோட கருத்து. அண்டர்ரேட்டட் மூவியா ப்ரோ? அதேதான். அண்டர்ரேட்டட். எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, மிச்சம் இருக்கிறது என்னன்னு சொல்றேன், அவ்வளவுதான். மிச்சம் இருக்கிறது வேணாம், நீங்களே சொல்லுங்க. அதான் கரெக்டா, நம்ம வந்து குறிக்க வேணாம். எல்லாரும் எல்லா படத்தையும் சொல்லிட்டாங்க. எனக்கும் யமகாதி தான் ப்ரோ. மேபி அது ஒன்று தான் நான் யோசிச்சிருந்தேன். நிறைய 2 வச்சிருந்தேன், அது மறந்து போச்சு. ஆனால் யமகாதி அது எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி இது சொல்லாமா என்னமான்னு யோசித்தேன். நம்ம ஓகே சூப்பர். அண்ணா கொஞ்சம் சந்தோஷமா தானே இருக்கு. நிறைய பேர் எமகாதிக்கு சொல்றாங்க, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு போல. ஓகே, தியேட்டர்ல அந்த பேர் கொஞ்சம் பெருசா தெரியல. இல்ல அது வேணா இல்ல, அது உண்மை. இன்னொன்னு என்ன சொல்றேன், ஆல்ரெடி இந்த வருஷம் வந்து இந்த அண்டர்ரேட்டட் ஃபிலிம் கேட்டகரியிலேயே ரொம்ப கம்மியான படங்கள் தான். ஒரு 4 படம் தான் நீங்க மேக்ஸிமம் ரிப்பீட்ல போனீங்க. 4 படத்துக்கு மேல சொல்ல முடியாது. ஆமா ஆமா, அது அதுலதான் மாவீரன் ரொம்ப ஒரு யூனிக்கா தனித்துவமும் ஒன்று சொன்னாரு. ஏன்னா உண்மையான பாட்டில் ராதா ஒரு அண்டர்ரேட்டட் என்ன ஃபிலிம். சொன்னாரு? ரெண்டாவது அவர் சொன்ன ஒரு கருத்தா இருக்கட்டும், பாட்டில் ராதா. ஓகே ஓகே சர்வேஸ் பிரதர் சொல்லுங்க. ஹவுஸ் மேட்ஸும் கொஞ்சம் அண்டர்ரேட்டட் படம் தானே. ஹவுஸ் மேட்ஸ் சூப்பருங்க, சூப்பர். பரணி இப்ப ஸ்பீக்கர் வந்துடும். இல்ல பரணி இப்ப ஸ்பீக்கர் வந்துடுவார். பரணி சொல்லுங்க. பரணி இல்ல ஆக்சுவலா எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் 2-3 படம் இப்ப எடுத்து வச்சிருந்தேன். அதை சொல்லலாம் நினைச்சேன். முன்னாடி நடுவுல 2 தடவை பரணி கூப்பிட்டேன், ஏன் வரல? அப்ப 2 தடவை கூப்பிட்டேன் நடுவுல. போன் கால் வந்துருச்சு, போன் பேசிட்டு இருந்தேன். ரைட், ஓகே ஓகே சரி சொல்லுங்க. இன்னொரு படம் வந்துட்டு இன்னொரு படம் வந்துட்டு நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா பெருசா நோட்டீஸ் பண்ணல. ஆக்சுவலா என்னன்னா சரண்டர் அப்படின்னு சொல்லி
எனக்கு படம் ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. பட் ஆனா பார்த்த நெறைய பேர் வந்துட்டு அது ஒரு டீசென்ட் படம்ப்பா, நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாரி சொன்னாங்க. அஸ்வின் நடிச்ச படம் பிக் பாஸ் ஃபேம் இல்ல சாரி குக் வித் கோமாளி ஃபேம் அஸ்வின் நடிச்ச படம். சரி பயந்துட்டேங்க. ஏன்னா வசந்த் ரவி அஸ்வின் ஒரு படம் நடிச்சாருங்க. அதை எதுவும் சொல்லிடுவீங்களோன்னு பயந்துட்டேன் அது டக்குனு. அஸ்வின் ப்ரோ. சரண்டர் அவர் நடிக்கல பர்னி ப்ரோ, வேற யாரும் இல்ல. லாலும் இல்ல இல்ல தர்ஷன் நடிச்சது. தர்ஷனும் தர்ஷன் லாலு தர்ஷனும். சாரி கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அது இப்ப இன்னும் ரிலீஸ் ஆகல நினைக்கிறேன் நீங்க சொல்ற படம். ஓகே இது 2 அவன் தான். கன்ஃபியூஸ் ஆகலைன்னா தான் அது அதிசயம். கன்ஃபியூஸ் ஆனா அது நார்மல். அப்புறம் கீழே வந்து ஆதிங்க லவ் நீங்க சொல்லுங்க. மேரேஜும் சொல்லியிருக்காங்க. லவ் மேரேஜ். ஓகே ரைட். லவ் மேரேஜ்னு ஒரு படம் வந்துச்சா? அண்ணா விக்ரம் விக்ரம் பிரபு பிரபு படம். ரீமேக் படம். சாண்ட்ரோல்டன் பாட்டு நல்லா ஓகே 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 அசோகவனம்ல அர்ஜுன ஆமா கல்யாணம். ஆமா, அது ஏதோ தெலுங்கு படம் ரீமேக்னு பிரகாஷ் சொன்னார், ஞாபகம் இருக்கு. ஆமா ஆமா அசோகவனம்ல அர்ஜுன கல்யாணம். ஆக்சுவலா அதானே ஒரிஜினல் படமே பாத்துக்கோங்கன்னு சொன்னீங்க. ஆமா திருப்பி சொல்லக்கூடாது. ஏன்னா ஓ சாரி சாரி. ஆதி ப்ரோ கொஞ்சம் பரணி ப்ரோ அடுத்த ஆப்ஷனா என்ன சொல்லுவாருன்னா மதராசி கொஞ்சம் அண்டர் ரேட்டட் மூவி தான் அப்படின்னு. ஏங்க நான் ஏங்க அப்படி மதராசி வாங்க. ரிலேட்டட்னு சொல்லணும். மதராசி அவரு கேட்டகரியில வேற மாதிரி படங்க. அது உண்மையாலுமே அது வேற, அது அண்டர் ரேட்லயே இல்ல கிடையாது. அந்த படம் அது நான் வேற, அதை விட்டு ரீசெண்டா சரி பாருங்க. போட்டிருந்தேன் இருங்க. ஆக்சுவலி என்ன தெரியுமா, மதராசி தான் ஹானஸ்டா எக்ஸாக்ட்லி ரேட்டட் ஃபிலிம். அந்த படம் ரொம்ப மொக்க படமும் கிடையாது, ரொம்ப நல்ல படமும் கிடையாது. அதனால அந்த படம் இப்ப என்ன எடுத்துச்சோ அதுக்கு ப்ராப்பர் டிசர்விங்கான படம் அது. ஸோ ஆக்சுவலா இந்த கேட்டகரியிலேயே ஒரு படம் அண்டர் ரேட்டடும் இல்ல ஓவர் ரேட்டடும் இல்ல, கரெக்ட்லி ரேட்டட் அப்படின்னா அது வந்து மதராசி தான். ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா நான் யாராவது வீரதீர சூரன் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். கடுப்பாயிருவேன். ஏன்னா நான் வந்து படத்துக்கு முட்டு கொடுத்து பயங்கரமா ரைட் அப் போட்டு என்னென்னமோ பண்ணி எப்படியோ வச்சு அந்த படத்தை நீங்க அண்டர் ரேட்டட் ஃபிலிம் வந்து வச்சீங்க ஆயிருவேன். அதானே அண்டர் ரேட்டடு ஆக்சுவலா. இல்ல அந்த படம் அண்டர் ரேட்டட் தான். ஓகே அது இல்லைன்னு சொல்லல, உண்மையாலுமே அண்டர் ரேட்டட் தான். ஆனா என்னன்னா அந்த படம் அது ஓரளவுக்கு வசூல் ஆயிருச்சு, எல்லாரும் ஓரளவுக்கு பாதி பேத்துக்கு பிடிச்சி பாதி பேத்துக்கு அது சுத்தமா தெரியாம போறேன்னு. இப்ப யமகாதகி படம் பாத்தீங்கன்னா 100ல ஒரு 5 பேர் 10 பேர் பார்த்திருப்பாங்க அதிகபட்சம் அந்த ஆன்லைன்ல உள்ள ஆட்கள். அது மாதிரி அண்டர் ரேட்டட்னா யாரும் அடையாளப்படுத்தப்படாம போறது, கண்டுக்காம போட போறாங்க தான் அண்டர் ரேட்டட். இல்ல இன்னொன்னு நான் சொல்லுவேன், இல்லன்னா என்ன சொல்லுவேன், மார்கனே சொல்லுவேன். நான் மார்கனே அண்டர் ரேட்டட் கிடைக்கல. அப்படி இந்த கேட்டகரி வந்து வீரதீர சூரன் வந்து நான் மார்கனை சொல்லுவேன். ஏன்னா மார்கன் இன்னும் நிறைய பேர்த்தால பார்க்கப்பட்டிருக்கணும். இன்னும் அது டிஃப்ரெண்டான ஐடியா. ஆமா பயங்கர. நான் வந்து ஃபர்ஸ்ட் யமகாதகி சொல்லலாம், யமகாதகி விஷால் சொன்னாரு. அடுத்து நான் பாண்டில் தான் மைண்ட்லயே இல்லை, ஆனா கரெக்டா மாவீரன் சொல்லிட்டாரு. இன்னொரு படம் ஒண்ணு சொன்னாங்க, அது என்னது, நான் கடைசியா அடுத்தது மாயக்குத்து தான் சொல்லலாம். சரி ரைட் மாயக்குத்துக்கு போவோம் நம்ம, அப்படி போவோம் அப்படின்னு நினைச்சா அப்படியே எடுத்துக்கிட்டாரு. சரி இப்ப ஒண்ணும் பண்ணாம அதே எடுத்துக்கிட்டாரு. சரி ரைட் நம்ம அமைதியா இருப்போம் அப்படின்னு பார்த்தா கடைசியில இப்ப மார்கன் தான் மிச்சம் இருக்கு. மார்கனாச்சும் நம்ம சொல்லுவோம். அது பேட்கள் தெரியல எனக்கு, விட்டுருங்க. அடுத்தது பாயிண்ட் போவோம் நம்ம. கேட்போம். எனக்கு மெட்ராஸ் மேட்னி வந்து அண்டர் ரேட்டட் கூட கிடையாது, இந்த வருஷத்தோட பெஸ்ட் படம் தான் இது வரைக்கும். அதே மாதிரி அடுத்த வருஷத்துல இந்த வருஷத்தோட பெஸ்ட் படம்னு வேற ஏதாவது கூட இந்த வருஷம் முடியறதுக்குள்ள வேற வந்துடலாம். ஆனா பெஸ்ட் ஆக்டர் வந்து காலிவுட் தவிர வேற யாருக்காச்சும் அடுத்த வருஷம் கிடைச்சதுன்னா அது கிரைம். அது வந்து இந்த டிகேரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அது மெட்ராஸ் மேட்னி. கிழிச்ச நான் சொல்லி நீ எதையுமே பாக்குறதா விளக்கென்ன படமா தான்டா சொல்றேன். காஜு கத்லி நான் இந்த நேரம் அவன்கிட்ட வந்து ஏதாவது ஒரு காஜு படம் சொல்லியிருந்தேன்னா பாத்துருப்பாங்க. நீ பேசாதடா பேசாமறா. ஒரே ஒரு எபிசோட்ல ஒரு சீரீஸ்ல ஒரே ஒரு எபிசோட் பார்க்க சொன்னேன், அதை பார்க்க வாக்குல இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கான். நீங்க சொல்லி நான் ஏதாவது பார்க்காம இருக்கிறாங்க. செருப்பு பிஞ்சிருந்தா நான் இன்னைக்கே சொல்லிட்டேன். அது திஸ் இஸ் அஸ். நான் கூட லாஸ்ட் ஆஃப் அஸ் நன்னியும் லாஸ்ட் ஆஃப் அஸ் நான் பார்க்காம இருக்கீங்கன்னு கேட்க வந்தேன். கீழ வந்து ஓஹோ எந்தன் பேபி ஒருத்தர் அண்டர் ரேட்டட் சொல்லியிருக்காரு. சில பேருக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு பாருங்க ப்ரோ. ஆக்சுவலி எனக்கு மெட்ராஸ் மேட்னி, யமகாதகி, அதுக்கப்புறம் இந்த படம்மே எனக்கு அண்டர் ரேட்டட் தான் தோணுச்சு. கிஸ் எனக்கு அண்டர் ரேட்டட் தான் தோணுச்சு. ஆக்சுவலா கிஸ் ஹானஸ்ட்லி நல்ல படம் தான். அதாவது நல்ல படம் தான். எனக்கு இந்த வருஷம் ஆக்சுவலா என்ன தெரியுமா, எனக்கு நிறைய படம் இந்த வருஷம் தான் ஆக்சுவலா உள்ளதுலயே நிறைய படம் ஆக்சுவலா நல்ல படம், ஆனா இன்னும் பெட்டரா எடுத்துருக்கலாம், ஆக்சுவலா இன்னும் ஃபுல்லா எடுத்துக்கலான்ற மாதிரி கேட்டகரியில வந்து இந்த வருஷம் தான் நிறைய படம் எனக்கு அப்படி வந்துச்சு. இப்போ லைக் எனக்கு மதராசி பார்க்கும்போது அது தோணுச்சு, நல்லா இருக்குடா, இது ஒரு பிரைம் முருகதாஸ் கையில கிடைச்சிருந்துச்சுன்னா வேற மாதிரியே இருந்திருக்கும் அப்படிங்கிறதோ, இல்ல இந்த இது இருக்குல்ல யமகாதகி இருக்குல்ல, அதுவுமே அப்படித்தான் இருந்துச்சு எனக்கு. இது ஒரு பிரைம் மிஸ்கின் கையில இந்த படம் கிடைச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து வேற மாதிரி இருந்திருக்கும்.
எனக்கு அந்த என் மாதிரி ஃப்ரெண்ட் ஆக்சுவலா குரூப்ல கேட்டேன், ட்ரெண்டிங்னு ஒரு படம் சொல்றான், அப்படி ஒரு படம் வந்துச்சா என்ன? இந்த இந்த ட்ரெண்டிங்னு படம் ஆமா ப்ரோ. ஆமா 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 வந்துச்சு. கலையரசன் நடிச்சதா? கலையரசு ஆமா ஏங்க அவங்கதான். ஏங்க 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 வேணாம். அதெல்லாம் மொக்க விஷால் விஷால் ப்ரோ. ப்ரோ அந்த படம் அப்படியா? தலை வச்சு கூட படுக்க வேணாம் விடுங்க. சுகுமார் ப்ரோ வந்தாருன்னா அண்டர் ரேட்டட் படம் சொல்லுவாரு bro. காசு தருவானுங்க. எது ப்ரோ? சுகுமார் எது சுகுமார் தான் வீட்டுக்குள்ளே கேம் சுகுமார் விளையாடுவாங்க? தான் ஆக்சுவலா அதேதான் ஏதாவது அதேதான். ஏங்க வெறித்தனமா அவரு அண்டர் சொல்லுவாரு. ரேட்டட் சொல்ல மாட்டாருங்க, அண்டர் வீராய் கிரவுண்ட் மக்கள், ரேட்டட் ஆமா சொல்லுவாரு. வீராய் மக்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு. சரி, ஒரே ஒரு விஷயம். ஆதி ப்ரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து சொன்னீங்கல்ல, அவன் கன்ஃபியூஸ் ஆகலைன்னா தான் அதிசயம்னு சொல்லி, ஆச்சரியம்னு சொல்லி. ஆக்சுவலா அது உண்மை. என்னன்னா ரீசெண்டா வந்துட்டு இந்த ஸ்பேஸ்ல வந்து இந்த 2-3 பேர் என்னைய அஜித் பல்தான், அப்புறம் வந்து இன்னும் 2-3 பேர் வந்துட்டு எனக்கு சும்மா ஃபன்னா தான் கலாய்ச்சிட்டே இருந்தாங்களா. ஓகே, நான் அந்த ஒரு மைண்ட் செட்டே இருந்தேன். இன்னைக்கு அஹ், ஒருத்தவங்க, நான் யாருன்னு சொல்லல, அவங்க ஸ்ட்ரேஞ்சர் தான் வச்சுக்கோங்க. பட் ஆனா வந்துட்டு அவங்க என்கிட்ட ஒரு மாதிரி இன்னைக்கு ரொம்ப நைஸா பேசுனாங்களா, எனக்கு ஒரு மாதிரி டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கிட்ட இவங்க நல்ல விதமா பேசுறாங்களே, நம்ம நம்ம தான் நம்ம கிட்ட யாருமே இப்படி பேசுனது இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரீசெண்டா யாருமே இப்படி பேசுனது இல்லையே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் கொடுத்துருச்சு. ஸோ அதனால என்னடே நான் கூட அப்பப்போ நான் கலாய்க்கிறேன். பிரகாஷ் உன்னை வந்து இடுப்புல தூக்கி வச்சு 3 கண்ணா வாடான்னு சோறு ஊட்டிட்டு இருக்காரு டெய்லி. உன்கிட்ட யாருமே இது வரைக்கும் நைஸா பேசுனது இல்லைன்னு இப்படி அபாண்டமா ஒரு பழி சுமத்துறியே, அதெல்லாம் நான் கொஞ்சமாச்சும் யாருமே மனசாட்சி இருக்கா? பேசுனது இல்லைன்னு சொல்லல. பாடினது இல்லைன்னு ரீசெண்டா சொன்னியா? இப்ப என்ன சொன்ன உள்ளார? பழனி ப்ரோ உங்க ஸ்டோரியோட கருத்து தான் என்ன? இல்ல ஒண்ணுமே புரியல. கருத்து அததான் என்ன, சொல்றாரு. கருத்து என்னன்னா திடீர்னு நான் எப்பயுமே இன்று இந்த கன்ஃபியூஸ் Facebookல எல்லாம் ஸ்டேட்டஸ் போடுவான் இல்ல, இன்று நான் ஒரு மெய்யழகனை சந்தித்தேன். அப்பத்தா அவர் தெருவோரம் இது இளநீ விற்று கொண்டிருந்தால் அங்கே சென்று ஒரு கோலையில் வாங்கி குடித்தேன் அப்படி சொல்லி பேசி போட்டுட்டு இருப்பான் இல்ல, இளநீர் மிக சுவையாக இருந்தது அப்படின்ற மாதிரி, பேரன்பை இன்று நான் கண்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டேட்டஸ் போடுவான் இல்ல Facebookல. அந்த மாதிரி ஏதோ ஒரு கதை சொல்றான். இல்ல நான் ஆக்சுவலா கன்ஃபியூஸ் மோட்ல தான் இருக்கிறேன்றதுதான் சொன்னேன், வேற எதுவும் கிடையாது. நான் என்ன சொல்றேன், நீ கன்ஃபியூஸ் மோட்ல தான் இருப்பேன் எப்பவுமேன்றத ஒரு கதை மூலமா சொல்லியிருக்க பாத்தியா? அப்படி தேவையே கிடையாது. ஏன்னா நீ கன்ஃபியூஸ் மோட்ல தான் இருப்ப. அதுக்கு அதை ப்ரூவ் பண்றதுக்கு இங்க கதையெல்லாம் தேவையில்லை. இப்ப நீ அதை மறுக்கிறதுக்கு வேணா ஏதாவது ஒரு கதை சொல்லலாம். இல்ல ப்ரோ நான் கன்ஃபியூஸ் பண்ணலாம் இப்ப இருக்கிறது இல்ல அப்படின்னு ஏதாவது ஒரு கதை வச்சுக்கேன், அது புது தகவலா இருக்கும் இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு. நீ கன்ஃபியூஸ் மோட்ல இருப்பேன்றது புது தகவல் கிடையாது, அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப கிட்டத்தட்ட சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அப்படிங்கறத நீ தீரியெல்லாம் சொல்லி விளக்க வேணாம், அது எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு ஃபேக்ட். அந்த மாதிரி தான். ஆனா எனக்கு இன்னொரு படம் தோணுது ஆக்சுவலா. இது நீங்க சொல்லுங்க விஷால் ப்ரோ. பிரகாஷ் பிரபு இப்ப வருவான் பாருங்க மந்திரி மடியில் சுந்தரி அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவான் பாருங்க. ஜென்யூனா நான் சொல்றேன், எனக்கு பார்த்துட்டும் தோணுச்சு. நான் அதுக்கப்புறம் உண்மையாலுமே எனக்கு விடாமுயற்சி இன்னும் சூப்பரா ஓடி இருக்குன்னு எனக்கு பர்சனலா தோணுச்சு. எனக்கும் தோணுச்சு. டேய் அதுக்குன்னு அது அண்டர் ரேட்டட் கிடையாது. அண்டர் ரேட்டட்னா கவனிக்கப்படாம போறதுடா. விடாமுயற்சி பிடிக்கலன்னு சொல்லலாம். அப்படி சொல்றீங்க விஷால் ப்ரோ? அப்படி இல்ல விஷால் ப்ரோ. விஷால் ப்ரோ அப்ப நாங்க ரெட்ரோ பந்தயத்துக்கு நாங்க இல்லங்க இவன் வந்து இல்லங்க நான் ஒண்ணு சொல்லவா, இவன் வந்து என்ன தெரியுமா பண்றான், இன்ஸ்டால இந்த ரீல ஒரு நிமிஷம் இருங்க, இன்ஸ்டால ரீல விக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணுவான் இவன். இந்த இன்னைக்கு காலைல பாத்தீங்கன்னா ஒரு ரீல், அதான் சொல்றேன், ஹூக்கு கொக்கியை போட்டு இழுக்கிறது இருக்குல்ல உள்ளக்க, வாங்கடா வாங்க அப்படின்னு வியூவர்ஸ் தேர்த்ததுக்கு பண்ற வேலை இருக்குல்ல, அந்த மாதிரி சில்லற தேர்த்த ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கான் சல்பி. ஆக்சுவலா என்ன தெரியுமா, இன்னைக்கு காலைல ஒரு வீடியோ போட்டிருந்தான். நமக்கு வந்து தனுஷை பார்க்க ஒரு சிம்பு ரசிக்கனா, எனக்கு தனுஷை பார்க்கும்போது பொறாமையா இருக்குங்க அப்படின்னா, எதுக்கு இதை பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, தேவரேஸ்குமே ரிவ்யூ கேளு, தேவரேஸ்குமே ரிவ்யூ ஏண்டா டேய் சரி அதுக்கு பின்னாடி வரேன், நான் சிம்புக்கு பின்னாடி வரேன். அதை சொல்லி முடிச்சுட்டு தேவரேஸ்குமே ரிவ்யூ சொல்லி முடிச்சுட்டு, ஆனாலும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சிம்பு வந்து திருப்பி ஷூட் போறாரு. டேய் எதையாவது சம்பந்தம் இருக்காடா, எதுக்குடா இதுக்குள்ள சிம்புவை கொண்டாரு, என்ன சம்பந்தமே இல்லாம. தேரேஷ்குமே ரிவ்யூல ஆரம்பத்துல சிம்பு, எண்ட்ல சிம்பு, நடுவுல சாண்ட்விச்சுக்கு அந்த இது வச்ச மாதிரி, ஸ்டஃபிங் வச்ச மாதிரி ஊடையில மட்டும் தேரேஷ்குமே. சிம்புவை விட்டு கொடுக்க முடியாது இல்லண்ணே, நீங்க ரொம்ப வருஷமா விட்டு கொடுக்காம தான் இருக்கீங்க. விட்டு கொடுத்து அவர் தான் ஒரே ஒரு படம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், கீழே கமெண்ட்லயும் போட்டிருக்காங்க நவீன். அது வந்து 11 கொஞ்சம் அண்டர்ரேட்டடா அந்த மாதிரி தான் இருந்தது. நிறைய நிறைய பேர் சூப்பர் சொன்னாங்க. கீழே நவீனும் ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருக்காரு அந்த படத்தை. போட்டிருந்தாங்க. ஆனா என்னன்னா அந்த படம் வந்து ஆல்ரெடி வந்து தியேட்டருக்குலாம் ஓரளவு நல்லா போச்சு, ஓடிடில பயங்கர பிளாக் பஸ்டர், எல்லாரும் பாத்துட்டாங்க, எல்லாரும் அந்த அங்கீகாரம் கிடைச்சிருச்சுங்கிறப்ப அது வந்து அண்டர் ரேட்டட்ல வராதுல்ல. அந்த படம் பார்த்துட்டு அன்னைக்கு யாருமே கவனிக்காம போயிருந்து, ஏய் செம்ம படம் ஏன்டா இது யாரா ஏன் ஒரு ரிவ்யூ கூட ரிவ்யூ போடாம விட்டாங்களா பாவீங்களா, இப்படியாடா நீங்க துரோகம் பண்ணுவீங்கன்னு கேட்டாக்கா அது அண்டர் ரேட்டட் கேம். இல்ல எனக்கு என்னன்னா, அந்த படத்தை தியேட்டர்ல போய் யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க.
ஓடிடில வந்து பார்த்தவங்க நல்லா இருக்குதான் சொன்னாங்க. அந்த படத்துக்கு கன்சிடரபிளான ஒரு கவுண்ட்டும் வந்துருச்சு. இதுல வந்து ரொம்ப நாள் ட்ரெண்டிங்லயே இருந்துச்சு. நான் அதையெல்லாம் நம்பிதான் அந்த படத்தை போய் பார்த்தேன். எனக்கு பிடிக்கல, அது வேற விஷயம். பட் ஸ்டில் ஆனா அது அது அண்டர்ரேட்டட்லாம் இல்லைங்க. அது பயங்கர அது என்ன இவ்வளவு நேரம் என்னத்துக்கு சொன்ன? இல்ல அது சில நேரம் சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. இப்ப பரணி இவர் சொன்னார்ல, ஆதி என்ன சொன்னார்னா, நீ வந்து கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இல்லைன்னு சொன்னாதான் ஆச்சரியப்படணும் போல, அது மாதிரி இவர் பிடிச்சின்னு சொன்னாதான் ஆச்சரியப்படும் சொல்லி சில நேரம் கமெண்ட் பண்ணுவாங்க. அப்ப இது மாதிரி அதாவது ஒரு ரிவ்யூ பார்த்தேன், ஒருத்தன் போட்டிருந்தான், அண்ணன் தேர எஸ்கிமேனுக்கு போட்டிருந்தாருல, டேய் இவரே நல்லா இருக்குன்றாரா, அப்ப படம் சூப்பரா இருக்கும் போல. இல்ல நீ மரியாதையா சொல்ற. எப்படி அடிக்காதரா, அங்கிட்டு போயிட்டு ₹1 தலையா அது இதுன்னு பேசிட்டு இங்க வந்துட்டு அப்படி இல்ல, இவர் நல்லா இருக்காருன்னா நல்லா இருக்குன்னு சொன்னா படம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்ற ஒரு கும்பலும் இருக்கும். அதாங்க, அது வேறங்க. ஆனா இவன் வந்து இவனே நல்லா இருக்குன்ட்டான்டா, வாங்கடா போய் படத்தை பார்ப்போம், செங்கல் சேர்க்கோட நான் என்கிட்ட பார்த்தா என்ன போற வர படத்துக்கெல்லாம் கல் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இடம் தெரியுது உங்களுக்கு அப்படின்ற. ஆக்சுவலா இந்த வருஷம் நிறைய படம் வந்து ரொம்ப இந்த வருஷம் ஆக்சுவலா நிறைய படம் வந்து கிஸ்ல இருந்து இதுல இருந்து ரொம்ப கன்சென்ட்ரேட்டா மெட்ராஸ் மாட்னி என்ன மதராசி எல்லாத்துக்குமே வந்து நான் எனக்கு இந்த வருஷம் ஆக்சுவலா ஒரு சரி 2 விஷயம் மட்டும் கேட்டுறேன். இதுல டிசம்பர் வந்தனால அந்த கேள்வி கேட்டே ஆகணும். உங்கள்ட்ட தான் கேட்டணும் மெயினா. போன வருஷம் நீங்க டாப் 5 உங்கள்ட்ட கேட்டேன், அடுத்த வருஷத்தோட பெஸ்ட் இப்ப அப்படின்னு கேட்டேன். நீங்க அதிகமா எதிர்பார்க்கறது வீரதீர சூரன் சொன்னீங்க, அப்புறம் இட்லிக்கடை சொன்னீங்க, அப்புறமேட்டு வந்து கோபம் இருங்க 3 வந்துருச்சு, இன்னும் 2 வரலையா? ஐயோ டக்கு நாம வரலையா? ஏன்னா எனக்கு அஜித் பல்டான் தெலுங்கு மதராசி இன்னொன்னு சொல்லிருங்க. ஏன்னா அஜித் பல்டான் இருக்காருல்ல, அவர் தெலுங்கு சைடு அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன், தமிழ் நீங்க ஒப்படைச்சிருக்கேன். அதனால இந்த அடுத்த வருஷம் 2026 நான் டாப் 5 வேணும். அது இப்பயே உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். உங்கள்ட்ட படமே பொங்கல் ரிலீஸ் படம் தான் சொல்லணும். தெலுங்கு வந்து நான் அஜித் பல்டான் ஒப்படைச்சிட்டேன். அவர் 5 படம் சொல்லுவார். இப்ப 2026 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் சொல்லுவார் 5. அவர்கிட்ட நான் தனியா நோட் பண்ணிக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, தமிழ் 5 சொல்லுங்க. 2026லயா? ஆமா 2026 தாரணி நமக்கெல்லாம் கிடையாது இந்த கேள்வி, மத்த யாரும் பதில் கிடையாது. இன்னைக்கு அவங்களுக்கு டாபிக் அவங்களுக்கு எல்லாம் டிசம்பர் 25க்கு மேலதான். ஆனா ஆதிபுரோக்கும் அஜித் பல்டான் 2 பேத்துக்கு மட்டும்தான் வந்து இன்னைக்கு தமிழ்ல டாப் 5 சொல்லணும். அவர் தமிழும் தெலுங்கு 2 கலந்தாண்டி சொல்லணும். அவர் கண்டிப்பா சிவநாயகன் பராசக்தி சொல்லுவாரு. ஆனா நீங்க இருங்க, கன்ஃபியூஸ் திணிக்க கூடாதுங்க, திணிக்க கூடாது. கிடையாது. இல்ல அது 2மே கிடையாது. எனக்கு அது 2 மேலயும் பெரிய யாரு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இருங்க, ஒருத்தர பதில் கேட்டிருக்கேன், அவர் சொல்லணும். நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வேணும்னா நான் ட்ரை பண்றேன். என்னன்னு நீ சொல்லுப்பா. அது சொல்லுங்க. அது எல்லாம் தடுக்கவே முடியாது யாராலையும். நீ சொல்லு பாருங்க, உன்னை யார் தடுக்கிறாங்க நான் பாக்குறேன். பராசக்தி வருதுன்னு சொல்லுவாரு, இப்ப ஆரம்பிப்பாரு பாருங்க. இல்ல நான் தான் அவரையும் விட மாட்டீங்க, போங்க அவரு லிஸ்ட் வாசிங்க பாருங்க. இருந்தா நான் தேடணும் ஃபர்ஸ்ட். நான் தெரிஞ்சதான் சொல்றேன். ஜெயிலர் 2 வருது, அதுக்கப்புறம் ஜனநாயகன் பராசக்தி ஆசியனும். விக்ரமோட படம் என்ன படம் வருது? விக்ரமோட ஷூட்டிங்கே போக 63 இருங்க, 63 ஷூட்டிங் ஆரம்பிங்க. அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க இப்படி இல்ல மைண்ட்ல வரல. நான் இப்படி வாங்க, ரஜினி, கமல், அஜித், விஜய், விக்ரம், சூர்யா, சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, அப்படி படத்தை மைண்ட்ல இருக்கோம். கருப்பு வருது. கமல் வெங்கி படம், அப்புறம் ஜீத்து மாதவன் படம் இல்ல. அது அடுத்த வருஷம் கிடையாதுல்ல. ஜீத்து மாதவன் படம் ஆக்சுவலா நானே லிஸ்ட் வரேங்க, லிஸ்ட் வரேன், நானே சொல்றேங்க. பரணி கன்ஃபியூஸ் பண்றாங்க, எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்றாங்க. ரஜினிட்ட இருந்து வருவான். ஜெயிலர் 2 வருது அடுத்த வருஷத்துக்கு. அடுத்தது வந்து கமலுக்கு வந்து இது படம் அன்பருவி படம் கண்டிப்பா வருது. இந்த வருஷம் ஷூட்டிங் ஆரம்பிச்சு அது அடுத்த வருஷம் கண்டிப்பா ரிலீஸ் பண்றாங்க. அதை அடுத்தது வந்து விஜய்க்கு வந்து ஜனநாயகன் வருது. அஜித்துக்கு வந்து வரதா இல்லையான்னு தெரியல, 64 தீபாவளி ரிலீஸ்ங்கிறாங்க. அது ஆதிகிரிச்சு படம், அதை விட்டுருங்க. சூர்யாக்கு கருப்பு வருது, ஜீத்து மாதவன் படமும் வருது, சூர்யா 36 46 அதுவும் வருது. அப்புறம் சிவகார்த்திகேயனுக்கு அடுத்த வருஷம் 2 படம் வருது. ஒன்னு பராசக்தி வருது, இன்னொன்று டான் டைரக்டர் படம் வருது. அடுத்தது வந்து விஜய் சேதுபதிக்கு அதே மாதிரி கண்டிப்பா ட்ரெயின்லாம் அது எப்பவும் அது வந்துட்டு போகும், அதை விட்டுருங்க. விஜய் சேதுபதி வந்து பூரி ஜெகநாத் படம் வருது. அது என்ன படம் டைட்டில் ஏற்கனவே வந்து ஸ்லம் டாக்னு சொன்னாங்க, அது என்னன்னு தெரியல. அப்புறம் தனுஷுக்கு வந்து D51 அது 54 D54 அது கோர்த்தலி டேரக்டரோட படம் வருது. அப்புறம் சிம்புக்கு அரசன் எடுத்தாங்கன்னா வரும், அது எடுக்காது, அது எடுத்தாலும் வராது. 2027 சபையில ரிலீஸ்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா அது உனக்கு மியூட் மாதிரி, நீ பேசவே கூடாது அந்த சமயத்துல. இருங்க, அடுத்து கார்த்திக் வந்து
மார்ஷல் ஆர்டர்ஸ் வருமானு தெரியல. ஆனா சர்தார் 2 வந்துரும். சர்தார் 2 வந்துரும். வேற யாரு ஹீரோ? டக்குனு ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து அந்த தசமாக்கானா தாசமாக்கான் ஜெயம் ரவிக்கு கராத்தே பாபும் ப்ரோ கோடு 2 வருது. ஜீனி டவுட் அதை விட்டுருங்க. அடுத்தது வேற என்ன? பிரகாஷ் இவ்வளவுதான் நினைக்கிறேன். சொல்லவே இல்லை பாத்தீங்கல்ல. பிஆர் இந்த வருஷமே முடிஞ்சிருச்சு கோட்டா. அவருக்கு அடுத்த ஷூட்டிங்கே கிடையாதுங்க. அடுத்தது இந்த வருஷம் கோட்டா முடிஞ்சிருச்சு அவருக்கு. ரைட் பண்ணி டைரக்ட் பண்ணி இல்ல அடுத்தது அது கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட்னால கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன்னால கொஞ்சம் அடுத்த வருஷம் வருமானு தெரியல. சரி அது கிடையாது. அதனால நான் அவர் சேர்க்கல. பிரகாஷ் எனக்கு ஒரே ஒரு இதுதான். இப்ப நான் 5 சொன்னேன்ல போன வருஷத்துல. ஆமா, அதுல இன்னும் ஒரு ஃபேவர் தோராயத்துல இருக்கு. இப்ப இன்னும் வரல, ரிலீஸ் எல்ஐகே. அது எல்ஐகே தானே? அது சொன்னீங்களா? இல்ல சொன்னேன். ஆமா விக்னேஸ்வரனுக்காக சொன்னீங்க. ஆமா விக்னேஸ்வரன் சொன்னீங்க. ரைட் ஞாபகம் வந்துச்சு. சரி ரைட். அது கரெக்டா பாருங்க. இப்ப பாருங்க, நீங்க சொல்லுங்க. பாரஞ்சித் படம் என்னென்ன படம் வருது அடுத்த வருஷம்? அதான் சொல்றேன். வேட்டுவம் வருது. மண்டாடி சூடி மண்டாடி வருது. சூரிக்கு வருது. வேற இப்ப சொல்லுங்க. லிஸ்ட் வாட்சாச்சு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்துருச்சு, கவர் ஆயிட்டு நினைக்கிறேன். இல்ல கவினுக்கு இருக்கும். D54 சொல்லிட்டேன். லிஸ்ட் சொல்லிட்டேன். இப்ப டாப் 5 சொல்லுங்க. இப்ப லைனா 1 2 3 4 5 சொல்லுங்க. படம் இப்ப ஒன்னு ராமின் லீலா, அப்புறம் கவின் படம். அதெல்லாம் ஏங்க எக்ஸ்பெக்ட் பண்ண போறாரு அவரு? சொல்லுவோம் அவரை புரிஞ்சுக்கவே முடியாதுண்ணா. எதையாவது பேசணும்னு பேசுறேன். அது என்ன கவினோட ஹாயும் வரும். நயன்தாரா அவருக்கு எனக்கு என்ன வராட்டி எனக்கு என்னடா நல்ல வேலை. நானே ஒரு செகண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி ரைட்டு. இதய முரளி படம் வருது. பிரகாஷ் புரிஞ்சிருச்சு. அவருக்கு ஆய் வந்தா எனக்கு என்ன வரலாட்டி எனக்கு என்ன. நீங்க லிஸ்ட் டாப் சொல்லுங்க. சரி, அதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஏட்டுவோம். ரெண்டாவது வந்து இது நம்ம இவரோடது போர்த்தொழில் டைரக்டரோட தனுஷ் படம். நான் சொல்றேன், கன்ஃபியூஸ் பண்ண கூடாது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண கூடாது. அவர் சொல்லட்டும். அதுதான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலா. இல்லங்க எனக்கு என்ன தெரியுமா, இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடக்கூடாது. இன்ஃப்ளூயன்ஸ் இல்லங்க, வாயில டைட்டில் வந்துருச்சுங்க. அது அன்அனௌன்ஸ்டு. அதனால அதை சொல்லாம அதை மாத்தி அதுக்கு எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த எனக்கு 54 53 மனசுல நிக்காது. அதனால சரி, அந்த போர்த்தொழில் டைரக்டரும் தனுஷும் பண்ற படம் அது ரெண்டாவது. அப்புறம் இந்த பரணி சொன்னப்போன்னு சொன்னானே ஆக்சுவலா இன்னும் மறக்க ஆரம்பிச்சிச்சு. ஷிட். பரணி ஃபர்ஸ்ட் என்னப்பா சொன்னா? கென் கருணா. அதுதான். இல்ல அது பரணி சொல்லல, சிட்டுன்னு சொன்னது. அது வந்து இவரு சொன்னாரு, விசால் சொன்னாரு. ஜெயிலர் 2. ஜெயிலர் 2 நெல்சனுக்காக. எனக்கு ஜெயிலர் அவ்வளவா ரொம்பலாம் பெருசா எனக்கு பிடிக்கல ஜெயிலர். ஆனா அதான் அவரோட எடுத்த நாள்ல எனக்கு லீஸ்ட் ஃபேவரட் ஜெயிலர் தான். ஆனா எனக்கு வந்து ஜெயிலர் 2 நெல்சனுக்காக. நெல்சன் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும், அதனால அதுக்கு வெயிட்டிங். அதுக்கப்புறம் இந்த படம் இப்ப எனக்கு இது சேருமா சேராதா? எல்லைக்கு அது அப்ப அடுத்த வருஷத்துல சேர்ப்பீங்களா? இந்த வருஷத்துல இந்த வருஷம் கணக்கா சேராது. இந்த வருஷம் வந்துருமா? ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க 3 தான் சொல்லிருக்கீங்க. வேட்டுவம், D54, ஜெயிலர் 2. ரத்னகுமாரோட அடுத்த படம் ஷூட் முடிய போகுது. அது ஆல்மோஸ்ட் அந்த படம். அந்த ஜிகர்தண்டா விதுவா அவர் நடிக்க ஜிகர்தண்டா ரெட்ரோ இல்ல, ரெண்டு ஒண்ணுதான். இல்ல ஜிகர்தண்டா. ஆமா ஜிகர்தண்டா 2ல அந்த இவரு சட்டானி. ஜிகர்தண்டா 2 அதான் ரைட், அதான் சட்டானி. மொத்தம் 4 கென் கருணாஸ். கென் வந்து எனக்கு இதுதான். ஆனா படமா நம்ம ரொம்ப பாக்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி கிடையாது. 5வது மட்டும் நான் யோசிச்சு சொல்றேன். இருங்க, இதையாவது கண்டிப்பா வச்சிருந்தேன். பொறுமையா. இப்ப அஜித் பல்டாங்க உங்களுடைய வராதா? தமிழரசு தனுஷ் அடுத்த வருஷம் கிடையாதா? இல்ல அடுத்த வருஷம். அது எப்படிங்க புரியலையே. தனுஷ் என்ன அவர் ரொம்ப நேரமா பண்ணிட்டு இருக்காருல்ல அந்த ஸ்கிரிப்ட், என்ன பண்ணி முடிக்கலையே அவரு? ஸ்பீடா பார்த்தா அடுத்த வருஷம் மாசத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுவாராட்டுக்குது. இல்ல எனக்கு டக்குனு வாயில வந்துருச்சு. நல்ல வேலை அடல்ட் பேசுங்கனால அது அப்ப பேசுறப்ப கூட சொல்லி டக்குன்னு சொல்லியிருப்பேன். இல்ல ரொம்ப நேரமா ரொம்ப நேரமா பண்ணிட்டு இருந்தாருன்னாருல, அப்பதான் சீக்கிரம் ரிலீஸ் ஆயிருமா? அண்ணா தெய்வம் செஞ்சு சும்மா தம்பி அவ்வளவு மேல இல்லப்பா. இல்ல டைம் எடுத்துலாம் பண்ணுவாங்க. நவம்பர் முடிஞ்சு ஒரு நாள் ஆகுது, விடுங்கண்ணே.
சரி ரைட். அடே அப்பா அப்பா அஜித் பல்தான் நீங்க சொல்லுங்க. அஜித் பல்தான் உங்ககிட்டயும் கேட்கணும்னாரு பிரகாஷ் bro. உங்கள்ட்ட தான் ஆர்வமா இருக்காரு பரணி. சொல்லுங்க. தெலுங்கு தானே? தெலுங்குலாம் இல்ல, தமிழ் தெலுங்கு மோஸ்ட்லி கலந்து ரெண்டு கலந்து டாப் 5 சொல்லணும். நீங்க உங்க மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டீம் ரெண்டு கலந்து. ஏன்னா அவருக்கு தமிழ் மட்டும் தான், ஆனா உங்களுக்கு தமிழ் தெலுங்கு கலந்து டாப் 5. நீங்க தெலுங்கு 5மே தமிழ் சொல்றான்னு சொல்லலாம், 5மே தெலுங்கு சொல்றான்னு சொல்லலாம். ஆனா இதுதான் உங்களோட டாப் 5. இதுக்கு மேல நீங்க சொல்லக்கூடாது. நான் தெலுங்கு சொல்றேன், தனியா தமிழ் தனியா சொல்றேன். அக்கண்டா 3. சரி சொல்லுங்க உங்களுக்கு. சரி 3யா? அக்கண்டா 3 எல்லாம் இல்லைங்க, நீங்க வேற. ஏங்க ஒரே நிமிஷம், பாலையோட அந்த படம் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுமா ஆகாது? ஆகாது. 2027 சங்கராந்தி தாங்க வரும். அப்போ ஓகே. அப்ப எனக்கு அடுத்த வருஷம் நான் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபர்ஸ்ட் படமா இருக்கிறது வந்து பாரடைஸ், நானியோடது. அந்த கிளிம்ஸ் பார்த்ததுல இருந்து, அந்த மேக்கிங் வீடியோ பார்த்ததுல இருந்து எனக்கு அது ஒண்ணு ஃபர்ஸ்ட். செகண்ட் இடத்துல வந்து என் தலைவனோட அடுத்த சம்பவம் அனில் ரவியோட அடே வந்துட்டு, அது என்ன வெங்கட பிரசாத் காருவா, மனசங்கர வரப்பிரசாத்காருங்க. சரி ஓகே, அது 2வது இடத்தில். 3வது இடத்தில் சிக்கிரி பெட்டி. 4வது இடத்துல வந்து ஃபவுசி. 5வது இடத்துல ராஜா ஷாப். ரைட். இதுல 2 படத்துக்கு ரீசன் தெரிஞ்சிச்சு எனக்கு. ராஜா சாபுக்கும் இல்ல ராஜா சாபுக்கும் இருங்க ராஜா சாபுக்கும் மனசங்கர வரப்பிரசாத்காருக்கும் எனக்கு ரீசன் தெரிஞ்சிருச்சு. 2 படம் டாப் 5 வந்ததுக்கு. ஏன்னா அன்னைக்கு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுதுல்ல. ஏங்க எனக்கு புரியல. ஏங்க எனக்கு இதுக்கு முன்னாடி ரவிபுடி படம் பார்க்காத மாதிரியே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி. ஏங்க அந்த படத்துக்கு ஒவ்வொரு அப்டேட்டும் சொல்லிட்டு ரைட் ஓகே, நான் சொல்றேன். தமிழ் டாப் 5 வாங்க. ஒரே ஒரு நிமிஷம் கைஸ், என்னுடைய 5வது படம் வந்து ஜீத்து மாதவன் சூர்யா படம். அது நான் சூர்யாவோட மொத்த லைனப்ல இந்த இத்தனை 12-13 வருஷத்துல வாவ் சமடா அப்படின்னு எனக்கு சிங்கம் அந்த 2 சிங்கம் 3 அந்த அடி வாங்கினதுக்கு அப்புறம் வேற எந்த படத்துக்கும் அவ்வளவா எனக்கு அந்த எக்ஸ்பெக்டிங். சிங்கம் 3க்கு எனக்கு ஆக்சுவலா இருந்துச்சு, ஹரிசார் படம் தான் திருப்பி அப்படின்ற மாதிரி. ஆனா அதுக்கப்புறம் இப்பதான் எனக்கு அது செம்ம எக்ஸைட்டடா இருக்குதுன்றது அந்த படத்துக்கு தான். ஆதி என்ன இதுவும் போலீஸ் படமா? ஓகே, நான் திருப்பி வாங்கிக்கிறேன் நிறைய வார்த்தைகள். ஆதி ப்ரோ அந்த டைரக்டர் இருக்கு, ஆனா பயங்கரமா கொடிய குளோரிஃபை காட்டி இப்படிலாம் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு பொலிட்டிக்கலா அப்புறம் நீங்க அடிப்பீங்கல்ல அந்த படத்தை? எப்படி பார்த்துட்டு அடிக்க வேண்டியது, அதுக்காக பாக்குறதுக்கு முன்னாடி அடிக்கணுமா? புரியல எனக்கு. எக்கச்சக்கமா இருக்கும். நீங்க இந்த படம் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். பல்தான் துல்கரோட நண்பர்களே, உங்களுடைய காந்த குரலுக்கு மத்தியில ஒரு குழந்தை குரல் வச்சுக்கிட்டு இருக்கு. அது ஒண்ணு சொல்ல வந்துச்சு, அது குழந்தை சொல்றது கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமல் சொல்லுங்க. இல்ல எதேஷால் ப்ரோ, இல்ல உங்களுக்கு ஆவேசம் பிடிச்சுதானே இருந்துச்சு? ஆமா, அதனாலதான் சொல்றேன், நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற படம். பெஸ்ட் படம் எனக்கு. அப்புறம் அந்த வருஷத்தோட பெஸ்ட் இன்டர்வல் அதான் எனக்கு. இந்த வருஷத்துக்கு எப்படி லோகா டியூடோ அந்த மாதிரி எனக்கு அந்த வருஷம். மலையாளத்துக்கு வாங்க. கமல் வந்து இருங்க அஜித் பல்சான்ட்ட வருவோம் திரும்ப. தமிழோட 5 பெஸ்ட் டாப் 5 எக்ஸ்பெக்ட் பண்றத சொல்லுங்க. நீங்க மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் தமிழ்ல சொல்லுங்க. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் தான் ப்ரோ எனக்கு. ஜெயிலர் 2 ஃபர்ஸ்ட். புரிஞ்சு போச்சு அவன் ஊழல். ஏன் புரியல? போஸ்டர் கூலிக்கு முன்னாடி இருந்தே ஜெயிலர் 2க்கு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், உனக்கு தெரியும். நீ அடுத்தது 2வது வந்து நம்ம இந்த படம். ஐயோ எனக்கு புரியல. இல்ல அந்த படத்தை நான் ஆல்ரெடி தெலுங்குல பாத்துட்டேங்காட்டி அந்த படம் எப்படி இருந்தாலும் எனக்கு நல்லா இருக்குன்னு இருக்கு. எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் கிடையாது. அது கன்ஃபார்ம் பிளாக் பஸ்டர் தான், அதனால அது எக்ஸ்பெக்டேஷன்லயே கிடையாது. அது பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன். ஓஹோ சரி அடுத்து வந்து கமல் ப்ராஜெக்டோட படம் 1. 2வது. 3வது வந்து மை ஃபேவரட் கருப்பு. 4வது வந்து சூர்யாவும் அந்த தமிழரசன் பச்சை முத்து பண்ற, சாரி தனுஷ் தமிழரசன் பச்சை முத்து பண்றாங்களா அந்த படம். அடுத்த வருஷம் வராதியா தலைவா? அடுத்த வருஷம் வராதா? அப்ப அந்த இடத்துல ஏகே ஆதிக் ப்ராஜெக்ட் போட்டுடுறேன். புரியல. இப்ப அது மட்டும் அடுத்த வருஷம் பாருங்க. அடுத்த வருஷம் சும்மா தானே கிடக்கு அந்த இடம். நேற்றுக்கு போட்டு வாங்க. அடுத்தது வாங்க. 4, 5 வாங்க. லாஸ்ட் 5வது படம் வந்து ஏங்க ஏதோ ஒரு சின்ன படங்க, டக்குன்னு மறந்துட்டேங்க. அன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேங்க. ஐயோ பராசக்தி எல்லாம் இல்லைங்க. அதுதான் சின்ன படம். யாரு அது பராசக்தி? ஒரு நிமிஷம் மகேஷ் ப்ரோ,
நான் பார்த்து பரணி நீங்க கோவப்படாதீங்க பரணி, விடுங்க பரணி, விடுங்க பரணி. என்ன பல்தான் மகேஷ் ப்ரோ வந்து ஜனநாயகன் சொன்னார். பல்தான் சின்ன படம் நான் நோட் பண்ணி இல்ல அதை விடுங்க, அஞ்சாவது படம் சொல்லி முடிச்சுங்க. அஞ்சாவது படம் சொல்லி முடிங்க. 5வது படமா? ஐயோ டக்குனு. சரி ஓகே, விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். அப்பாடா, இல்ல புரிஞ்சு போச்சு. அப்பாடா இல்ல இல்ல அது இல்ல, கருப்பு படத்தோட அடுத்த படம், கருப்புக்கு அடுத்த சூர்யா பாட்டு சொல்றாருங்க அவரு. ஓகே ஓகே ஓகேவா? எனக்கு இப்ப பாருல, பரணி வேண்டாம் சாமி இல்ல, போகாத வேண்டுதல் இல்ல, இந்த 5 செகண்ட் 5 நிமிஷம் மாதிரி 5 யுகம் மாதிரி பெருசா போயிட்டே இருக்கு பரணிக்கு. எப்பாடி எப்பா உன் லிஸ்ட்ல பராசக்தி சேர்த்தாயா சாமி? ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு டவுட். இப்ப அவர் சொன்ன படம்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணதெல்லாம் வந்துட்டு சரியா போகலையா? எதுக்கு நம்ம பை பண்ணும் போகல? அப்ப போன அல்ல, ஆதி ப்ரோக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க, சரி எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆதி ப்ரோ சொல்லக்கூடாது நான் நினைச்சேன். இதுல என்ன ஹைலைட்னா, ஆதி என்ன சொன்னதுல 5ல 1 தான் வரல. நானுமே ஆதி நான் சொன்ன 5 படத்துல 5 படத்தையும் நானே அடிச்சேன்டா. அதுதான் ஸ்பெஷல். அதே மாதிரி அஜித் பல்டானும் அவர் சொன்ன படத்தை அவரே திட்டிட்டாரு. கேம் சேஞ்சர் போன வருஷம், இந்தியன் 2, தக் லைஃப், கேம் சேஞ்சர், அப்புறம் என்னது கூலி, அப்புறம் இன்னொரு படம் அவரே சொல்லுவார் லிஸ்ட். இப்ப கூட 2 நாளைக்கு சொன்னேன், மறந்துட்டேன். அவரே போட்டு அடி அடிச்சுட்டாரு எல்லாத்தையும். இப்ப அதனால அவரு உஷாரா ஜனநாயகம் கழட்டி விட்டாரு. அதுக்கு ஒரு உதாரணம். ஆனா கரெக்டா இல்ல, அதுக்கு செம்மையான லாக் என்னன்னா, சூப்பரான பதில் என்னன்னா, அது நான் ஏற்கனவே பாத்துட்டேன்ட்டாரு. அது ஜனநாயகம் ஆல்ரெடி நான் பார்த்தனால எனக்கு அது அப்படியே ஆல்ரெடி பிளாக் பஸ்ட் தான் தெரிஞ்சு அதை எக்ஸ்பெக்டேஷன் வைக்க தேவையில்ல, ரீமேக் பண்ணிட்டாரு. எப்படி ரீமேக் படத்துக்கு விருது தர மாட்டாங்களோ அந்த மாதிரி இவர் என்ன பண்ணா, ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி உருவாக்கிட்டாரு செம்மையா. ஆனா செம்ம நண்பா. பிரகாஷ், நீங்க இது சொன்னீங்கல்ல 5 தமிழ் படம் சொல்லுங்க அப்படின்னீங்கல்ல, அதனால நான் வெறும் 5 தமிழ் படம் மட்டும் சொன்னேன். ஆக்சுவலா அது இல்லாம ஒரே ஒரு படம் சொல்லணும் அப்படின்னா, வேட்டுவம் அளவுக்கே நான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி எதிர்பார்த்து காத்திருக்கிற இன்னொரு படம் வந்து ஃபங்கி. ஆஹா சூப்பர். அது படம் வேட்டுவம் படத்தை நான் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி ரஞ்சித்துக்காக காத்துட்டு இருக்கேன்னா, அந்த மாதிரி நான் வந்து அனுதீப் எப்படே திரும்பி வாடா, ஏன்டா ஒரு பிளாக்கு ஏன் எவ்வளவு நாள் ஆக்குற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இப்பதான் திருப்பி வரா. இந்த வாட்டி சினிமா தோழர். நான் சொல்லிட்டேன் டாப் 5. நீங்க சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை. உங்களுக்கு ட்ரீம்ல வந்த பிரச்சனை இல்ல, இது பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க வருத்த கடைசி போலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, நீங்க சொல்லி முடிச்சீங்க. உங்களுக்கு வீடியோல கொடுத்துருவோம், சொல்லிடுங்க. நீங்க கைண்ட்ல மைண்ட்ல வச்சிருப்பீங்க, ஆனா அரசன் சொல்லக்கூடாது. அண்ணா என்ன அதெல்லாம் பிரகாஷ் பக்கம் தான் இல்ல நான் நிப்பேன். ஏன்டா ஷூட்டே இன்னும் போலடா, போய் படம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு நிமிஷம் இருடா. ஜீத்து மாதவன் இல்ல, ஒரு நிமிஷம். ஜீத்து மாதவன் அவங்க, நான் அதான் கேட்டுக்கிட்டேன். அவர் என்ன சொன்னார், பிரகாஷ் 2026 வந்துரும்னாரு. மனசை தொட்டு சொல்லு, ஒன்னால 2026 வந்துரும் அப்படின்னு இந்த சபையில சொல்ல முடியுமா? நாக்கு மேல பல்ல போட்டு பேசுவியா நீ? அது என்ன, இப்ப நீங்க சொல்றதே நான் மேற்கோள் எடுத்துட்டு வரேன். நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ஷூட்டிங் ஆரம்பிச்சு அதை விடுங்க, ஆனா ஆரம்பிச்சிருச்சுன்னா வெற்றிமாறன் பண்ற ரொம்ப ஃபாஸ்டான ப்ராஜெக்ட் இதுவாதான் இருக்கும்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? ஆமாண்டா, ஆனா ஷூட்டிங் ஆரம்பிக்கலடா. இருங்கண்ணா ஒரு நிமிஷம். அதுவே 3 வாட்டி தள்ளி போயிருச்சுலடா. எதான்டா இப்ப 3 வாட்டி போயிருச்சு. இல்ல நான் நம்பிக்கிட்டே இருக்கிறதுக்கு நான் உங்கள மாதிரி கிடையாதுடா. அதான் அரசனை வச்சிடறேன்ப்பா ப்ளீஸ்ப்பா. 5th அரசன் இல்ல நீங்க வெச்சுக்கோங்க. ஆனா சரிடா வச்சு சொல்லலாம். சொல்லுங்க, அந்த படம் வரும்னு சொல்லுங்க. கன்ஃபார்மா வருதுங்க. என்னங்க பேசுறீங்க? இல்ல சரி லிஸ்ட் சொல்லு. சரி ஓகே ஒன்னு பண்ணலாம். சரி ஓகே அவன் சொல்லட்டும். ஆனா விஷால் ஒண்ணு பண்ணு, அந்த அரசன் இருக்குல்ல, அது 5வது இடம் வச்சுக்கலாம். ஆனா அது தவிர ஒரு 5 படம், அது தவிர 5 படம். சரி கண்டிப்பா சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேட்டுவம் தான். அது கிளிம்ஸ் பார்த்ததுல இருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு, அதுக்கு ஃபர்ஸ்ட். 2வது வந்துட்டு அரசன் சொல்லியிருப்பேன், ஆனா நீங்க வேணான்ட்டீங்க. ஸோ எனக்கு கவினோட ஹாய் மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, 2வது படம். 3வது படம் வந்துட்டு போர் தொழில் விக்னேஷ் ராஜாவோட தனுஷ் ஃபிலிமு. அப்புறம் 4வது வந்துட்டு கமல் அன்பறிவு படம் வந்துச்சுன்னா அந்த படம், அது வருமா எனக்கு தெரியல, அது என்னன்னு தெரியல. ஸோ அந்த படம் 4வது படம். 5வது படம் இல்லதான் ஒண்ணு யோசிச்சு வச்சிருந்தேன். சாரி, கில்லர். எஸ்டே சூர்யாவோட கில்லர் வந்துடும் நாங்க அடுத்த வருஷம். அந்த படம் கில்லர் ரொம்ப நாள் ஆச்சு. எஸ்டேஸ் டைரக்ஷன்ல ஒரு படம் பார்க்க ஆசையா இருக்கு, அந்த படம்.
3 சூர்யா படம் இதுதான் அப்கமிங் இதுதான் ஒண்ணு கூட சொல்லல பாத்துக்கிறேன். தலைவா நான் சூர்யான்னா எவ்வளவு முட்டு கொடுப்போம் உங்களுக்கு தெரியாதா மாவோ? என்ன மாவோ நம்ம லிஸ்ட்ல அதெல்லாம் சொல்ல டேய் நீ வேணாம். சூர்யாவுக்கு மட்டுமாடா முட்டை கொடுப்ப, எனக்கு புரியலையேடா. நம்ம லிஸ்ட்ல அதெல்லாம் சொல்ல வேணாம் மாவி. எதுவும் இதுல கொஞ்சம் செட் ஆகல. வெறித்தனமா வேற மாதிரி ஒரு படம் பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸ் கடல்ல கப்பல் போகுது, இப்ப இதுல வானத்துல எதுவும் செட் அந்த மாதிரி ஆகல. ஆரம்பிச்சிருவ நீ. போன வருஷம் அவரு ஆதி என்ன சொன்ன 5 தீ, நானும் அதுல 4 சொன்னேன். நீக்கெல்லாம் சொல்லியிருந்தேன், ஆப் அடிச்சாங்க. ஆனா வந்துட்டு அதான் புரியல என்னடா என்ன வாரண்டி கேரண்டி எல்லாம் கொடுக்க நம்ம என்ன பிரஷர் குக்கரா வச்சுக்கிட்டோம். சரி எதிர்பார்க்கிறேன், நல்லா இருந்தா நல்லா இருக்கு, நல்லா இல்ல நல்லா இல்ல, அவ்வளவுதானடா. அதுக்கு எதுக்குடா இவ்வளவு எல்லாம் யோசிச்சு சொல்றேன். 2026 இஸ் அரசன். தேங்க் யூ. அவன் தொட்ட அவுட் இல்ல, அதை விட்டுருங்க. ஓகே, அடுத்து பிரகாஷ் நீங்க அதர் தான் லாங்குவேஜ் சொல்லணும். வாங்க விஷால் ப்ரோ. அதர் லாங்குவேஜ் வாங்க விஷால் ப்ரோ. இல்லங்க அதர் லாங்குவேஜா? நமக்குலாம் நான் என்ன சொல்லிட்டேன், டிசம்பர் எண்ட்ல வச்சுக்கலாங்க. மத்த இவங்க 2 பேருக்கு தான் ஸ்பெஷலா கேட்டு நீங்க 3 நாளா வந்துட்டீங்க, அவ்வளவுதான். பரவாயில்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல நீங்க தெலுங்கு சொல்லி விஷால் ப்ரோ. தெலுங்கு நான் சொல்லிடுறேன், ஏன்னா அவர் சில படம் மிஸ் பண்ணிட்டாரு. சாரி, தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அது இந்த படத்தை நான் தெலுங்கு படமா தான் பாக்குறேன், விஸ்வநாதன் சன்ஸ். ஸோ அந்த படம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது துல்கரோட ஆகாசமே அப்படின்றது ஃபுல் நேம் எனக்கு மறந்து போச்சு. அந்த சூப்பர், எல்லாரும் வரீங்க, நல்ல விஷயம். அந்த படம் 2வது படம். 3வது ஃபங்கி. அனுதீப் வந்துட்டு ஜதிரத்னாலு பார்த்து வயிறுலாம் வெடிச்சதுனால அந்த படம் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. 4வது அனகனக ஒக்கராஜு, நம்ம நவீன் போலி செட்டி படம். அது வந்துட்டு ஜனவரியில வருது. அது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, எப்படியும் ஜாலியா தான் இருக்கும் அந்த படம் அப்படின்ட்டு இருக்கு. அப்புறம் 5வது படம் வந்துட்டு இவரு பாரடைஸ், நம்ம தசரா டைரக்டர் ஸ்ரீகாந்த் ஓடலாம் அந்த படம். என்டிஆர் நீல் அடுத்த வருஷம் வருமானு தெரியல, அதனாலதான் அதை நான் சொல்லல. அது வந்ததுன்னா அந்த படத்தை நான் ஆட் பண்ணிடுவேன். நன்றி. ஜூன் சொல்லிருக்காங்க, அது வருமானு தெரியல மாவீரன், அதனால அந்த இவர் அந்த பல்தானும் சொல்லல. இந்த இவர் படம் அந்த வனவிலங்கு அடுத்த வருஷம் வேற எந்த படமும் நடிக்கலையா? அகண்டா 4 அகண்டா 3ன்னு. வனவிலங்கா வைல்ட் பீஸ்ட்ன்றதோட தமிழ் அர்த்தங்க அவங்க அப்படித்தானங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஃபுல்லா அந்த ட்விட்டர்ல எல்லாம் அவங்க அப்படித்தானங்க போடுறாங்க, வைல்ட் பீஸ்ட் அரைவ்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. அதோட தமிழ் அர்த்தம் வந்து கரண்ட் மேல கை வைக்கிறீங்க, தூக்கி அடிச்சு. பெரியப்பா வார்த்தை கரண்ட் மேல கை வைக்கிறீங்க. சரி சரி, நான் என்ன சொல்றேன், வைல்டு பீஸ்ட்னு அவங்க ஆர்மியில அவங்க எல்லாம் போடுறாங்கல்ல ஃபுல்லா வைல்டு பீஸ்டோட தமிழ் அர்த்தம் என்னன்னு யாராவது எனக்கு வைல்டு பீஸ்ட். வைல்டுனா வனம், பீஸ்ட்னா அரக்கன் சொல்லலாமா? விலங்கு தாண்டா, விளக்கண்ணா, நீயா ஒரு அர்த்தம் சொன்னீங்க. சரி ஓகே, பீஸ்ட்னா அரக்கன் தானே ப்ரோ, இல்லையா? பீஸ்ட்னா அனிமல் தானே. பீஸ்ட்னு ஒரு அனிமலா? சரி ஓகே, வனவிலங்கு புரியுது. ஆனா பிரகாஷ் அக்கண்டா 2க்கு அப்புறம் தெரியுமா தெரியாதா? ஏதாவது வச்சிருப்பாரு கண்டிப்பா, வருஷம் வரும் ப்ரோ. அந்த படம் எனக்கு தெரிஞ்சு வந்துரும் டிசம்பர். இது கோபிச்சந்த் படம் எதுவுமே இல்லையா? இல்ல கோபிச்சந்த் தான் அடுத்து. ஓகே ஓகே சூப்பர். இந்த பெத்தி படம் இந்த வருஷம் ரிலீஸா அடுத்த வருஷமா? அடுத்த வருஷங்கய்யா. இந்த வருஷம் பாலையா படம் அடுத்த வருஷம் ஒண்ணு வருதுன்றதுனால தானே அந்த இதுல இருந்து அவர் விலகுறேன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஜெயிலர் 2 அதான் அந்த படம் தான், கோபிச்சந்த் படம் தான் தோழர். அதான் சொல்ல வரேன். அப்ப அது அடுத்த வருஷம் தானே? அது அடுத்த வருஷம் இல்லையா? அதுக்கு அடுத்த எல்லாம் ஓகே. சம்பவத்தை சரி நாளைக்கு கூட பேசுவோம். மலையாளத்துக்கு வாங்க, மலையாளம் தான் சம்பவமே அடுத்த வருஷம். மரண சம்பவங்கள்லாம் காத்துட்டு இருக்கு நமக்கு. திருஷ்யம் 3 இருக்குங்க, அது போதுமே. முதல்ல அதனால எனக்கு தெரிஞ்சு போனமே எந்திரிச்சு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நின்றும் நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கு. எதுவா நான் சாகவே இல்ல, செத்த மாதிரி கனவு கண்டேன். அப்பவும் ஜார்ஜ் குட்டி தான் சமாளிப்பாரு. நீங்க வேணா பாருங்க. அப்படி இல்ல ஆதி ப்ரோ, அப்படி இல்ல. அதே போய் சரண்டர் ஆனல அதெல்லாம் இல்ல. இன்னும் கொண்டிருக்காங்க. என்னை யாரும் கொல்லல, நான் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டேன். பரவாயில்ல, நாங்க விசாரிக்கணும். அத அவனுங்க மில்க் பண்றானுங்க, ஆனா நல்ல விதமா. அவ்வளவுதான். அது நல்லா இருக்கு. 2 படம் நியாயமா அவங்க வாட்டுக்கு திரும்ப வந்து என்னடே எங்களை சொல்றீங்களே, காஞ்சனா 3 அரண்மனை 4 எடுத்துக்கிட்டு இருக்குது, நீங்க ஏங்க அடுத்த வருஷம் கொண்டு போய் எங்க சொல்லல. பென்ஸ் படம் வேற வருது இல்ல அடுத்த வருஷம், யாருமே சொல்லல. படம் வருதுன்றதுக்காக படத்தை சொல்லுவியா? புரியல எனக்கு. போன வருஷம் இப்படிதான் விஷால் ப்ரோ கூலிக்கு கூலி மட்டும் இல்ல கமல், கூலிய கூட மறந்துடுவா. தக் லைஃப் தான் கமல் மறக்க முடியல. வாழ்க்கையே வடுவா இருக்கு. எங்களுக்கு வரதே 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு பாருங்களேன். எங்களுக்கு வரதே புரியுது இல்ல, அவன் சேர்க்கிறான் அப்படியே.
கமல் சிம்பு அண்ணா, ரெண்டு பேரையும் ஆவிரன் நல்லா சேர்த்து ரொம்ப நல்லா பிடிக்கும். ஓடினா என்ன ஆவிரன் விஷால் ப்ரோ இந்த பண்ணிருப்பீங்க? அண்ணா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டு தலைவா சிம்பு ஈக்குவலா இல்ல மேலேயே இருப்பாரு கமலுக்கு மேலன்னா நானும் அதை கேட்டு வந்து அதான் பேசல. அதான் இருந்தாரு இன்டர்வல்ல. அது அதான் ஏன்னா இருந்தாரு. ஏன்னா கமல்ஹாசன் வந்து இங்க இருந்தாப்புல தமிழ்நாட்டுல மொபைல்ல ப்ரொமோஷன் பண்ணிட்டு இங்க இருந்தாப்புல. சிம்பு மேல பறந்து துபாய்ன்னு போயிட்டாப்புல அந்த நேரத்துல ஜாலியா. எப்படியோ நான் என்ன அந்த வேலை இருக்காப்புல. நீ வந்து படத்துல நீ தப்பா இன்டர்வல் முடியுது கமல் வராரு ப்ரோ அப்படின்ற கமல் ஃபுல்லா பார்க்காம ஒரு படத்தை நீங்க எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க அப்படின்லாம் பேசுறேன். செகண்ட் ஹாஃப்ல ஏதாவது இருக்கும் அப்படின்ட்டு கமல் கிட்டே சொன்னேன். கமல்ட்டன அப்புறம் ஓப்பனிங்ல தலைவன் வந்துட்டு பனி பிரதேசத்துல நடந்தாருல அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஐயோ தெரியாம ஆனா அது வரைக்கும் தாங்கி இருக்கான் பாருங்க. அது அதாவது இவனுக்கு இந்த படம் முடிஞ்சிருச்சுன்னு தெரியறதுக்கு அவனுக்கு அவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. கடைசியில வயல்வெளி நாயகான்னு போட்ட உடனே கூட இவன் யோசிச்சிருப்பான். எனக்கு நல்லா தெரியும் விஷால் யோசிச்சிருப்பான். வெளியே வந்து சரி என்னென்ன பாசிட்டிவ்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வச்சு ஏதாவது ஈடு கொடுத்து முட்டு கொடுத்து பேசலாமான்னு யோசிச்சிருப்பான். பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சமையல படம் பார்த்துட்டு இருந்தேன் கல்ட் கிளாசிக்குங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணியிருப்பான். ஆனா வெளியே வந்து பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாலன்றத பார்த்த உடனே சரி ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு நமக்கு. ஒண்ணு நம்ம பஸ் கடியில போகணும், இல்ல தலைவனை தூக்கி பஸ் கடியில போடணும். நம்ம தலைவனை தூக்கி பஸ் கடியில போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போட்டான். வீடியோவே போடல. இல்ல எனக்கு வந்து இந்தியன் டூல தான் இது நடந்திருக்கு. நான் வந்து எந்த வித ஒப்பீனியன் எல்லாம் வெளியே வந்து பார்த்தா புலந்துட்டு இருக்காங்க. இன்னும் இந்த போல புலந்துட்டு இருக்காங்க. அப்புறம் நானும் ஜோதியில ஆனா மாவீரன் ப்ரோ எனக்கு ஒன்னே அண்ணா எனக்கு ஒரு படம் நான் 5 மணி ஷோ பார்த்தேன். எனக்கு ரொம்ப சீரியஸா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிளாக் பஸ்டர் நினைச்சேன். வெளில வந்தா கிழிக்கிறாங்க அண்ணாத்த. உண்மையாலுமே எனக்கு அண்ணாத்த தியேட்டர்ல செமையா உட்காச்சு. தியேட்டர்ல 5 மணி ஷோ நான் பார்த்துட்டு செல்றையெல்லாம் செதற விட்டு செம்மையா இருக்கு. எமோஷன்லாம் நல்லா ஒர்க் ஆகுது. தங்கம் அந்த பாட்டெல்லாம் பிடிக்குது. எல்லாமே நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல். வெளில வந்து அடிச்சு காலி பண்றாங்க. என்னடா அது அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் அண்ணாத்த முடிச்சுட்டு வெளியே வந்து அந்த இதுல பேசிட்டு எனக்கு அது ஒரு மாசம் சுத்திட்டு இருந்துச்சு. அந்த வெளியே தியேட்டர் ஒப்பீனியன்ல பேசினது அண்ணாத்துல வந்து ரஜினி அவரால் முடிஞ்ச செஞ்சிருக்காரு, சிறுத்தை சிவா அவரால் முடிஞ்ச அளவுக்கு ரஜினியை செஞ்சிருக்காரு அப்படின்னு ஏதோ சும்மா என் ஃப்ரெண்ட்ஸ்ட பேசிக்கிட்டே வந்தேன். அப்படியே திரும்பி வாய்க்குள்ள மைக்க விட்டாயின்றனால சரி இது என்ன பேசிட்டு இருந்தோம் இங்க அவங்க என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படியே திரும்பி பேசிட்டு வந்துட்டேன். அது வந்து மறக்கவே மாட்டேன். அது எனக்கு அது பரவாயில்ல. வரப்ப எடுத்து போடுவோம் விடுங்க. அவர் இல்ல சிவா படங்களுக்கு வந்து நாங்கெல்லாம் வந்து இன்னொரு 200-300 பேர் சேர்ந்து பேசினா கூட என் தலைவன் ஒருத்தனை மேட்ச் பண்ண முடியாது அவங்களாலன்ற மாதிரி ஒரு ஆள் இருக்காப்ல. அங்க ஒருத்தன் அங்க ஒருத்தன் இருப்பானே, மூணாவதா ஒருத்தன் இருப்பானேன்ற மாதிரி ஒருத்தர் இருக்காப்ல. சிறுத்தை சிவன் வந்துச்சுன்னா யாருன்னா சுகுமார் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ. சிறுத்தை சிவா ஞாபகம் வருது. பாலவனை போட்டிருந்தாரு. உண்மையா சாரி தலைவா, சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். நான் சத்தியமா நான் யோசிச்சுட்டே இருந்தேன், தெரியாம மறந்துட்டேன். டாப் 5 அடுத்த வருஷம் எதிர்பார்க்கிற படத்துல பாலாஜி தரணிதரன் விஜய் சேதுபதி படம் ஒன்னு மேக்கிங்ல இருக்கு. அந்த படம் நான் ரொம்ப எதிர்பார்க்கிற படம். சாரி அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். அது சாய் ஓகே ஒரு சரி ஓகே. ஆனா அது நான் எதிர்பார்க்கிறேன் அந்த படத்தை. எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் விஷால் ப்ரோட்ட அந்த தகலைஃப் இன்ட்ரோல தான் வெற்றிமாறன் அப்புறம் எஸ்டிஆர் படத்தோட இது வந்துச்சு. அந்த ரூமர் கன்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு. எப்ப ஜூன் 5 டிசம்பர் தரணிதரன் மாதிரி ஒரு டைரக்டர் ஒரு படத்தை அட்லி ப்ரொடியூஸ் பண்றாங்க. எல்லாமே கான்ட்ராடிக்டரி மாவீரன். அதுல சாய பயங்கர் மியூசிக் போடுறது எல்லாமே கான்ட்ராடிக்டரி தான் அந்த படத்துக்கு. பாப்போம். பீரியட் படம். நம்ம சிவா பத்தி பேசணும்னு நான் நினைச்சேன். நீங்க விஜய் சேதுபதி சிவா படம் அதை பத்தி சொல்ல வரீங்க போல. எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருக்கு? இல்ல நான் அது ஏங்க அது கன்ஃபார்ம், அது ரூமர் தானங்க. அது விஜய் சேதுபதி நல்லா இருந்தாருங்க. திருப்பி ஏன் எல்லார்ட்டையும் போறாரு? அவர் தான் பேசாம இப்ப நல்லா தானே ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் போறாருன்ற எனக்கு புரியல. அவர் எப்பவுமே எல்லாத்தையும் போறது இல்ல. வருஷத்துக்கு 10 படம் எல்லாரும் மகாராஜாக்கு அப்புறம் இந்த வருஷம் கூட தலைவாரி பத்தி திடீர்னு அரசன்ல இருக்க தலைவன் தலைவி இது பண்ணாப்புல. அது பிளாக் பஸ்டர்ல அவருக்கு இந்த வருஷம் பிஆருக்கும் தனுஷுக்கு தான் போட்டியே படம் ரிலீஸ் பண்றதுல. பிஆர் கொளுத்திட்டாப்லையே. பிஆர் உண்மையாலுமே தனுஷ் ஒவ்வொரு லாங்குவேஜ், பிஆர் ஒரே லாங்குவேஜ் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா பிஆர் வந்து ஒரு சொன்னேன்ல புயல் வேகத்துல தெய்வமே புயல் வேகத்துல போயிட்டு இருக்கேன் கூட மண்ணில் அறிவராம பாத்துக்கன்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காப்ல. நான் வேற வச்சிருக்கேன். இல்ல நான் வேற எல்லைக்கேன்னு சொல்லி வச்சிருக்கேன். கடைசியா ஏத்துன 4 விளக்குல 4மே
நான் விளக்கு ஏத்தி வச்சா விளக்கு எடுத்து அவங்களே ஏத்திக்கிட்டாங்க, விளக்கு மேலேயே உட்காந்துட்டாங்க போய். இந்த 5வது படம் மட்டும் தான் தப்பிச்சு என் சங்கதியை காப்பாத்த என் சங்கவி இருக்கான்ற மாதிரி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்காக. அது என்ன நீங்க அளவுக்கு மோசமா இருக்காது தோழர், கவலைப்படாதீங்க. அளவுக்கு மோசமா மீம் ஒண்ணு பார்த்தேன் ப்ரோ. எல்ஏகேக்கு 3 படம் 300 கோடி. அங்க விக்னேஷ் வெயிட் பண்ற மாதிரி கிளியர் பண்ணிடுவோம். அண்ணன் கிளியர் பண்ணிடுறேன். ஆனா இவரு பர்சனல் சேர்த்து கட்டிட்டு போறாரு போஸ்டர் பாய். எங்களுக்காடா ஃபிளாப் கொடுத்தா வச்சுக்கடா அப்ப நியாயமா பார்த்தா இனிதான் ஆக்கி அழிச்சது. பட் ஓகே அது என்ன அந்த ரூமர் கேள்விப்பட்டீங்களா? எங்களுக்கு ஃபிளாப் கொடுத்தா அந்த 5 வருஷத்துல ஹையஸ்ட் கலெக்ஷன் சூர்யா கட்டாம ப்ரோ, 15ல இருந்து 20 வரைக்கும். ஆனா வந்துட்டு இந்த ரூமர் கேள்விப்பட்டீங்களா? அது என்ன இது உண்மையான்னு தெரியல. இதுலயும் 2026 அது இல்லண்ணா, அதான் அது இல்ல. மகிழ் திருமேனி விஜய் சேதுபதி இப்படியே மகிழ் திருமேனி ஒவ்வொருத்தனும் ஆசை காட்டிக்கிட்டே உங்களுக்கு ஒரு படம் எடுக்க வந்ததுக்கு உருப்படியா மனுஷன் சந்தோஷமா எல்லாரும் ஒரு பக்கம் ரேஸ்ல ஓடுங்க, நான் மாட்டுக்கு ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு மனிதன் மாறி விட்டான்னு போய்கிட்டு இருந்தாப்புல. அவரை புடிச்சு ஏத்தி லாரியில ஏத்தி அவரை போய் பள்ளு முறையெல்லாம் பேர்ந்து போய் கழகத்தலைவன் ஓகே தான். ஆனா நல்லா இருந்துச்சு கழகத்தலைவன், எனக்கு ஓகே. வாவாத்தியாரையும் யாரும் சொல்ல மாட்டீங்க? வாவாத்தியார் முதல்ல எப்ப விஷால் ரிலீஸ்? வாவாத்தியார் இந்த வருஷம் ரிலீஸ் தான், 12ஆம் தேதி ரிலீஸ் டிசம்பர். கன்ஃபார்ம். ஆனா என்னென்ன ஒரு கதையும் காணும், 11 நாள்ல படத்தை வச்சுக்கிட்டு ஒண்ணுத்தையும் பண்ண மாட்டீங்க. இல்ல விஷால் ப்ரோ வந்துரும். சூப்பர் பரணி படம் வந்துரும். பரணி ப்ரோ, அது அந்த ட்ரெண்ட் செட்டர் பாலா போட்டாரு, அந்த ட்வீட் பத்தி உங்களுக்கு தெரியுமா பரணி ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ சொல்ல மாட்டேங்குது. என்ன சிவா சிவா காம்போ சும்மா விடுங்க, அதெல்லாம் இல்லங்க. அன்பா பதில் சொல்றான், குணமா வாயில சொல்றா, எடுத்து சொல்றா, புரியல எனக்கு. என்ன டிஸ்மிஸ் பண்ணி பக்கத்து கடைக்கு போ அப்படின்ற மாதிரி தள்ளி விடுற கஸ்டமர்ஸ். இல்ல அந்த விஷயம் கேட்கும் போதே நமக்கு தெரியும்ல இப்படி ஒரு இது நடக்காது. அப்படியெல்லாம் கிடையாது. இப்படித்தான் ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இதே மாதிரிதான் இன்னொரு படம்லாம் அவர் கூட பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு எப்ப தெரியுமா சொன்னாங்க? 2015 சொன்னாங்க. வேதாளம் பண்ணாரு. அதுக்கப்புறம் திருப்பி சொன்னாங்க, இல்ல வீரம்க்கு அப்புறமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வேதாளம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு படம் எல்லாம் பண்ண மாட்டாரு, அவ்வளவுதான் 2 தான். அப்புறம் விவேகம் வந்துச்சு, அப்புறம் விஸ்வாசம் வந்துச்சு. கண்டிப்பா அடுத்து இன்னும் வீல் ஆரம்பிச்சு எம்ல முடிகிற மாதிரி பல படங்கள் இருக்கு. வெங்காயம், விலையேற்றம் அப்படின்னு நிறைய வரும். வெயிட் பண்ணிட்டே இருங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த காம்போ இன் நியர் ஃபியூச்சர் கிடையாது. இல்ல ஓகே, ஏன்னா நான் வந்து ட்ரெண்ட் செட்டர் பாலா உங்க ஃப்ரெண்ட், அதனால கேட்டேன். உங்களுக்கு எதுவும் பேசினாரா? உங்களுக்கு தெரியுமா அதை பத்தி? அதனாலதான். இல்ல என்கிட்ட பேசல அத பத்தி. நாங்க பேசுறப்ப சும்மா ரேண்டமா ஏதாவது பேசிக்கோங்க, அவ்வளவுதாங்க. எப்படி ப்ரோ கமல் சிவா சேர்ந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ரேண்டம். கமலும் சிவாவும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? எஸ்கேவும் சிவாவும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஏங்க இல்ல இது மெட்டீரியல். அந்த கொம்பன் முத்தையா கமலுக்கு ஒரு கதை சொன்னாராமே, அது நடுவுல போயிட்டு இது என்ன அது? ரஞ்சித் கூட நான் சொல்றேன் பேசாம போடா. ஏங்க இல்ல ரஞ்சித் கூட சொன்னாரு. ரஞ்சித்தோட படம் பண்றதா கமலே சொன்னாரு. கமல் அதான் பாருங்க, ரஞ்சித் போய் அப்புறம் இவரோட கம்பேர் பண்ணிட்டு அவரோட போய் யாருங்க கம்பேர் இதெல்லாம் கமல் இன்னைக்கு பாத்தீங்களா சின்மை சிவ? ஏங்க அது சின்மையோட தப்பு மாதிரி எனக்கு தெரியலப்பா, எனக்கு தெரியல. அது அவங்க தப்பு இல்லதான். முதல்ல ஒரு விஷயம், நான் இதை முதலையே அவங்க சொன்னப்பே சொல்லியிருந்தோம். அது வந்து ஆக்சுவலா உண்மையிலேயே வந்து நியூஸ் டைரக்டர்ஸ் யாருமே வந்து இந்த படத்துக்காக இந்த பாட்டை போடுறோம்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. எந்த படத்துக்குமே சொல்றேன் நான். ஏன்னா பொதுவா அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாங் பேங்க்ல இருக்கிற ஒரு பாட்டு எடுத்து இவங்களுக்கா அவங்களுக்கான்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு அவங்க தெளிவா சொல்றாங்களே, நான் போனப்ப அவங்களே இல்ல, அந்த மியூசிக் டைரக்டரே இல்ல, சவுண்ட் இன்ஜினியர் ரெக்கார்ட் பண்ணாங்க. நிறைய நேரம் இருக்க மாட்டாங்க தான். பிஜிஎம்க்கே மேக்ஸிமம் இப்ப எல்லாம் இவங்க இருக்கிறது இல்லையே, இத்தனை படம் பண்றாங்களே, அவங்க எல்லாமே வந்து அவங்களோட அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராமர்ஸ் அவங்க தான் பண்ணி தருவாங்கன்னு வச்சுக்கோ. அதை தாண்டி இன்னொன்னு, இந்த இது வரும்ல, இந்த எப்பா என்ன நீ எம்ஏபிஎல் படிச்ச உனக்கே தெரியல, நான் இழந்த போல வைக்கிறவ எனக்கு எப்படிப்பா தெரியும், வருத்தப்பட வாலி பசங்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து வாங்கி வெளியிட்டாரு. கலைஞர் டிவில டெலிகாஸ்ட் பண்ணாரு பகாசுரன். அவங்களே அப்படி இருக்கிறப்ப வெறும் அந்த இதுல டெக்னீஷியனா கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு ஆளை போயிட்டு நம்ம என்னன்னு கேட்க, அதெல்லாம் அநியாயம். சும்மா அந்த போக் பண்றதுக்காக நீ சொன்னல, இப்ப உன்ன ஏதாவது ஒண்ணு பண்றேன் பாருன்னு இந்த கேங்குவார் மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன்.
லூசிபர். அந்த படத்துக்கு சைலண்ட் ரிலீஸே அவங்கதான். ஆனா அப்படிதான் சொல்லுவேன். ஆக்சுவலா அது நான் வெயிட் பண்ணிட்டே ஆக்சுவலா இருந்த மாதிரி இருக்குண்ணே. இல்ல சின்ன நான் எப்படா ஆக்சுவலா வெயிட் பண்ண மாதிரி இருக்கு. இல்ல அவங்க ரொம்ப எனக்கு தனிப்பட்ட எனக்கு அவங்க மேல அவங்களுடைய அரசியல் பார்வையிலேயோ இதுலயே எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. ஆனா இந்த இஷ்யூல அவங்க ரொம்ப ஆக்சுவலா அவங்க இதை அந்த விளக்கத்தை மட்டுமே சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா ஒரு வெளியே வந்து ஒரு பொலிட்டிக்கலி இன்கரெக்டான ஒரு படத்தை நான் சப்போர்ட் பண்ணல, நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றது ரொம்ப பெரிய ஸ்டாண்டு, பெரிய விஷயம். அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். உதயநிதி ஸ்டாலின் இன்ன வரைக்கும் கேட்கலையே, அதை பத்தி பேசவே இல்லை. இன்னொன்னு இங்க கேட்கறவங்க யாருமே இன்ன வரைக்கும் கன்ஃபரன்ஸ் பண்ண மாதிரி கூட தெரியல. என்னங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, திமுக அதுன்றீங்க, எப்படிங்க நீங்க ரிலீஸ் பண்ணீங்க அந்த படத்தை, கலைஞர் டிவியில போட்டு ஊருக்கெல்லாம் காட்டினீங்களேங்க அப்படின்னு. மேபி ஒரு காரணம் வேலிடான அதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லலாம். அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, கலைஞர் டிவியில போட்டு காட்டினாதான் எவனும் பார்க்க மாட்டாங்கன்றதுனால அந்த படத்தை நாங்க வாங்கி போட்டோம்னா சொல்லலாம். அதை தவிர எதுவுமே உண்மையான உருப்படியான ரீசன் கிடையாது. அது ப்ரோ உங்க சத்தியம் பிவிஆர் அந்த இது பாத்தீங்களா ப்ரோ? எஸ்பி அது வாய் சான்ஸே இல்லையா? இல்ல என்ன விஷயமே தெரியாம கேக்குன்றீங்க, என்ன பாச்சு? சத்தியம் பழைய ஓனர் வாங்க போறாங்க. அது விடுப்பா, பேக்குப்பா, பேக் எதுக்குப்பா பேக்குன்னு பேசிக்கிட்டு. நேத்து ஒரு நியூஸ் தொடர், சத்தியமா பழைய ஓனர் வாங்க போறாங்கன்னு. அதெல்லாம் இல்ல. பிவிஆர் இனிமே எவனும் பிவிஆர் வந்து அண்ணன் போறது எப்பவுமே ஒண்ணு, இங்கிட்ட இருந்து அங்கிட்ட ரிட்டனே வரக்கூடாதுன்ற மாதிரி தான். அவங்க இன்னும் மேல மேல இன்னும் பழையதான் வேணா எடுத்து எடுத்து ஒழுங்கிக்குவானே தவிர முழுங்கினது துப்புற பழக்கம் அவனுக்கு கிடையவே கிடையாது. அவன் மொத்த இந்தியா தியேட்டர்ஸையும் இதுவாக்காம விடமாட்டான், பிவிஆர் வண்ணமயமாக்காம விடமாட்டான். ஜாஸ் ஐநாக்ஸே வாங்கிட்டாங்க. இப்ப ஜாஸ் ஐநாக்ஸ் வாங்கிட்டான், அவன் பேர்ல தான் இருக்கு. பிவிஆர் அவன் பேர்ல தான் இருக்கு. வெளியே இருக்கிற ஹிந்தியில இருந்த மற்ற சின்ன சின்ன செயின்ஸையும் வாங்கிட்டான். தமிழ்ல இருக்கிற இன்னொரு ஒரே செயின் இப்போதைக்கு பிவிஆர் இல்லாத வேற செயின்ன்றது ஏஜிஎஸ் மட்டும் தானே. அதுவும் அவங்க ப்ரொடியூசராகவும் இருக்கிறதுனால நினைக்கிறேன் நான். இல்லாட்டி தியேட்டர் செயின், சினி போலீஸ் அதெல்லாம் இருக்குல்ல ப்ரோ, சினி போலீஸ் செயின் ராஜ் தியேட்டர் செயின். ஓ தமிழ்நாட்டுல சொல்றீங்களா? தமிழ்நாட்டுல தியேட்டர் செயின் சொல்றேன். நீங்க ஒரு தியேட்டர் கிடையாது, தியேட்டர் செயின்ஸா இருக்கும்ல இந்த மாதிரி. பிவிஆர், ஐநாக்ஸ், ஜாஸ், பிக் சினிமாஸ்ல இருந்துச்சு முன்னாடி, அந்த மாதிரி செயின்ஸ். சினிபோலிஸ் ஏன் ஆட் பண்ண மாட்டீங்க அதுல? புரியல. சினிபோலிஸ்ல தமிழ்நாட்டுல ஒச்சி இதுல ஒண்ணுதானடா இருக்கு. இல்ல ப்ரோ, இங்கே ஒண்ணு இருக்கு கோயம்புத்தூர்ல. அதாங்க சொல்றேன், இது செயின்ஸ் கிடையாதுல, ஒரு பெரிய செயினா இல்ல அது. ஏஜிஎஸ்ல இப்ப பாத்தீங்கன்னா இங்க 10 சென்னையில வந்து 10 கிட்டத்தட்ட 10 தியேட்டர் இருக்குல்ல. ஓ அப்படி வரீங்க. ஓகே ஓகே. ஆனா வடக்குல கொஞ்சம் பெரிய கை என்ன சினி. அது தெரியும்டா எனக்கு, நான் தான் சொல்ல வரேன். இங்க வடக்குலயுமே என்ன பண்றாங்க, பிராட்வேக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு ப்ரோ, அவங்க நல்லா பண்றாங்க சர்வீஸ். ஆனா பிராட்வேவும் வந்து ஒரு செயின் தியேட்டரா போல இல்ல, அங்கங்க ஒன்னொன்னு தானே வைக்கிறாங்க. இப்ப நான் சொல்றது எப்படின்னா, இப்ப நான் இங்க இந்த பிவிஆர்ல இப்ப நான் என் வீடு வந்து போயஸ்காரன் சரியா, இன்னொருத்தர் வீடு மதுரை வாயில், இன்னொருத்தன் வீடு வந்து போவூர்னு வச்சுக்கோங்க. யார்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னாலும் அவன் வீட்டு பக்கத்துல ஒரு பிவிஆர் இருக்கும். பிவிஆர் சத்தியம், பிவிஆர் இது, பிவிஆர் அது. அதே மாதிரி ஏஜிஎஸும் இருக்கும் அதே மாதிரி இங்க. அந்த மாதிரி இல்ல, பிராட்வேன்றது ஒரு தியேட்டர் ஒரு ஊர்ல, அந்த மாதிரி நான் சொல்றது செயின்ஸ். இப்ப நீங்க மதுரையில பாத்துக்கிட்டீங்கன்னா ஐநாக்ஸ் இருக்குல்ல, அந்த ஐநாக்ஸ் வந்து ஒரு தியேட்டர் செயின் அந்த மாதிரி. நான் சொன்னது மதுரையில முத வந்தப்ப அது விஷால் டிமால்ல இருந்தது வந்து ஐநாக்ஸ் இந்த பேர்ல தான் இருந்துச்சு. பட் நான் சொல்றது செயின்ன்றது அந்த மாதிரின்னு சொல்றேன். ஐநாக்ஸும் ஒரு 5-6 இடத்துல இருந்துச்சுல்ல மெட்ராஸ்ல, அந்த மாதிரி. இந்த சந்திரா மெட்ரோ மால் ஒன்று இருக்குமே வலசர பக்கத்துல, அது ஐநாக்ஸ் தானே? ஆமா இன்னமும் இருக்குதா? அதையும் தான் எல்லாத்தையும் தான் இவங்க வாங்கிருக்காங்க, பிவிஆர் வாங்கிட்டாங்க. ரொம்ப சுமாரான தியேட்டர்னே எப்பா. நீ எப்ப பாத்த? ஓகே ஓகே, நாளைக்கு பார்க்கலாமா? நான் இதெல்லாம் ப்ரோ, நீங்க ஒரு தியேட்டர் கட்டணும், நீங்க ஓகே பரணி முடிச்சலாம். பிவிஆர் வாங்கிருங்க பரணி ப்ரோ. எனக்கு இவரு தியேட்டர் கட்டினால பிவிஆர் வாங்கிடுவான், இவரு பிவிஆர் தியேட்டர் வாங்கணுமா? ரைட், ஓகே, நாளைக்கு பார்ப்போம்.